கருப்பசாமி மறுபடி கள்ளக்குறிச்சி வச்சுப்பா. கள்ளக்குறிச்சி கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி நம்ம சொத்து பிரச்சனை அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அப்படி தாண்டமான அதனால் சொத்து பிரச்சனை சீக்கிரமாகவே உனக்கு படிப்படியாக உனக்கு தீர்த்து கொடுத்தா போதும்ல. அதே மாதிரி இப்போ வாய்தாவுக்கு வந்து இப்போ நெருக்கி பேச்சுவார்த்தை முடிகிற அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அந்த பேச்சுவார்த்தையில் இப்போ நம்ம வந்து கேஸில் நமக்கு சீக்கிரமாக நமக்கு முடிச்சு கொடுத்தா போதும்ல. அதனால் நம்ம கேட்காம எந்த கேஸையும் வாபஸ் வாங்கக்கூடாது ரமானே, சரியா? அதில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நீ எஸ்பி ஆஃபீஸ் போனாலும் சரி, ஹைகோர்ட்டுக்கு போனாலும் சரி, உனக்கு சாதகமாக உனக்கு கருப்பசாமி உன் பக்கம் நியாயம் இருக்குது. கருப்பை நான் உனக்கு தீர்ப்பு சொல்லி உன் சொத்து உனக்கு வர வச்சு உனக்கு எல்லாம் சரியாகி வரும்போது உனக்கு கையெழுத்து அதுக்கப்புறமா வாபஸ் வாங்கிடலாம். அதுக்கு முன்னாடி யாரோட பேச்சும் கேட்டும் நீ வாபஸ் வாங்கக்கூடாது. அதில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி. அதனால் நீ போய் பேசுன அப்படின்னா உன் பேச்சு எடுபடணும்ல. அதுக்கிட்டே இப்போ உனக்கு கொடுத்துருக்கேன் உனக்கு குடிக்க சொல்லி. அதனால் நாளையிலேருந்து நீ போய் அந்த கேஸ் விஷயமா போய் பேசணும் அப்படின்னா உனக்கு சாதகமாக வர வச்சு வர தை பொங்கல் முடிஞ்சு மாசி 10 வர்றதுக்குள்ளே நமக்கு சாதகமாக பகுதி வந்துடும். அடுத்த பகுதி இன்னும் ஒரு 3 மாதத்தில் வந்துடும். நீ நினச்சதை விட நம்ம சொத்து நமக்கு வந்தால் போதும்ல. கருப்பசாமி உனக்கு அதே போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் அமாவாசை பௌர்ணமி எங்கே சுற்றினாலும் என்னை வந்து பார்த்துட்டு போயிடும். நான் கருப்பன் கூடவே வந்துடுறேன். நான் தான் சொல்லிட்டேனே, நாளையிலிருந்து எந்த தடுங்களும் வராது. உன்னோட மனைவிகிட்ட போய் வாக்குவாதமும் பண்ண முடியாது. அதனால் பத்திரத்தை மாற்றி பட்டாவும் வேறு மாதிரி வந்துருச்சுல. அதனால் நான் கருப்பசாமி இடைஞ்சலாம் உனக்கு உருவாக்கி எந்த தப்பு தண்டாவும் நடக்கிறதாம கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். உன்னை கொண்டுட்டு போய் இழுப்படத்தில் வச்சுட்டு உன்னை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்ரு. நான் கருப்பன் கூட வரும்போது கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் நான் வந்து டைவர்ஸ் பண்ணணுமா? என்ன பண்ணணும்? டைவர்ஸ் பண்ணணுமா? அதனால் அதுக்கு நேர காலங்களும் சீக்கிரமாக எனக்கு அமைச்சு கொடுத்து கருப்பசாமி நீதி எனக்கு வழிகாட்டணும். அதனால் நாளும் நேரமும் போயிட்டுருக்கு. அதனால் வர தை முடிய வரைக்கும் பொறுமையாக இருந்துருக்கேன், சரியா? அது வரைக்கும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருவாங்களா அப்படின்னு நம்ம பார்ப்போம். எடுத்ததையும் ஒரு முடிவு எடுத்துட முடியாது. அதனால் பேச்சுவார்த்தைக்கு வர்ற மாதிரி கருப்பசாமி உருவாக்குவோம். உருவாக்கினா நம்ம போட்டுருக்க பொருள் இருந்து எல்லாம் வாங்கறதுக்கான வாய்ப்பும் உனக்கு அமைச்சு தரேன். அப்படி இல்லை அப்படின்னா தை மாதத்து வரைக்கும் அதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை அப்படின்னா மாசி பங்குனி சித்திரை 10ஆம் தேதி வர்றதுக்குள்ளே ஒரு பிரச்சனையை உருவாக்கி உன்னை இப்போ போட மாட்டேன்னு சொன்ன கையெழுத்தை சொல்லாமல் கொண்டாந்து போட்டுட்டு போகிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன், சரியா? ஆக மொத்தம் இந்த சித்திரை மாதம் வரைக்கும் நீ பொறுமையாக திறக்கணும். அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமி எங்கே சுற்றினாலும் எனக்கு ஒரு மாலையும் பாட்டு கொண்டாந்து கொடுத்துடணும். சித்திரை மாதத்துக்குள்ளே இதுக்கு ஒரு முடிவு பண்ணி முழுசாக முடிச்சே விட்டுலாம். நான் தான் சகோதரி தான், வேற யாரும் இல்லை. அதனால் நீ அதெல்லாம் பயப்பட வேணாம். நான் கருப்பசாமி உனக்கு கூட இருந்து வர சித்திரை வர்றதுக்குள்ளே உனக்கு சீக்கிரமாகவே ஒரு வாய்ப்பு அவனாக வர்ற மாதிரி உனக்கு உருவாக்குறேன். அப்படி வரல அப்படின்னா கருப்பசாமி நானாக கொண்டு போய் ஒரு சிக்கலை அவனுக்கு உருவாக்கி வந்து கையெழுத்து போடுற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுங்க. அப்படி அமைச்சா போதும்ல. பொறுமையாக இருந்தால் பொருள் வர்றதுக்கான வாய்ப்பு உருவாக்கலாம். அதனால் நானும் ஒரு முயற்சி பண்ணி பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா உனக்கு சீக்கிரமாக வந்து கையெழுத்து போகிற மாதிரி பண்ணி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. கூட வரம்பு பௌர்ணமிக்கு என்ன வந்து பார். கருப்பசாமி மறுபடி பழனி வச்சுப்பா. பழனி கிணறு தோண்டலாமா இல்லை போரு தான் போடலாமா? அப்படி தாண்டாமானே. அதனால் உன் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்ததில் பங்காளிகளில் நம்ம அவசர தேவைக்கு வந்து கூட்டு சேர்ந்து விற்கிறதுக்கெல்லாம் நடக்குது இப்போதைக்கு அவசரத்துக்கு. அப்படி இருக்கும்போது கருப்பசாமி உன்னோட சொத்து விற்கிற அளவுக்கு கருப்பசாமி நல்ல ரேட்டுக்கு போகிற மாதிரி உருவாக்கி கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நீ நினச்சது போல் உனக்கு நல்லபடியாக உனக்கு விற்கிறதுக்கான வாய்ப்பு வர ஆவணி மாதத்துலேருந்து அதே போல் வர்ற கார்த்திகை முடியறதுக்குள்ளே ஒரு மட்டும் நல்ல ரேட்டுக்கு கேட்பேன். உனக்கு அசைஞ்சதுன்னா கொடுத்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு 3 மாதம் பொறுமையாக இருந்ததுன்னா உனக்கு சீக்கிரமாக வந்துடும். நீ விற்கிறத பார்த்துட்டு இன்னொருத்தன் நானும் கூட்ட வரேன் அப்படின்னு கூட சேர்த்து வர்ற மாதிரி ஒரு வாய்ப்பு அமைக்கிறேன். அதுக்கிட்டே 3 மாதம் டைம் கொடுத்துருக்கேன், சரியா? முடிஞ்சால் ஒன்று சேர்த்து வச்சுருவோம். அப்படி இல்லை அப்படின்னா உன்னோட பாகம் உனக்கு விற்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி அதுலேருந்து உனக்கு கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி கொடுத்து நல்ல இடத்துல மறுபடியும் இன்னொருக்கா வாங்கியும் கொடுத்து எந்த இடஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். போய் காலையில் வந்துட்டோம், சரி? அதே போல் கருப்பசாமி கிணறு தோண்டி இல்லாண்டமான அதே இடத்துல போரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால் கிணறு தோண்டினதுக்கும்
நம்ம விபத்து நடந்ததுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால் கொஞ்சம் அசால்ட்டாக நடந்ததுனால தான் கொஞ்சம் இப்படி ஆகிப்போச்சு. அதனால் கொஞ்சம் பெண்டிங்கும் ஆகிப்போச்சு. அப்படி தானே? அதனால் நீ கிணறு தோண்டலாம், அதுக்கு உண்டான வாய்ப்பு உனக்கு அமைச்சு தந்துடுறேன். அதே போல் அந்த இடத்துல கொண்டுட்டு போய் நான் கொடுக்குற கனி இப்போ உள்ள வீசிடு. இப்போ எவ்வளோ வடி ஆழம் இருக்குது, அதனால் அதை கொண்டு போட்டு ஆரம்பிக்கிறது ஆடி முடியட்டும். ஆவணி மாதத்துக்கு மேலே நீ நாள் குறிக்கணும், இல்லை நான் நாள் குறிக்கணும். அமாவாசைக்குள்ளே இதுக்கு நான் முடிச்சிடறேன். இல்லை நீ இந்த நாளுக்குள்ளே ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நீ ஒரு டைம் குறிச்சிட்டு வா. அது சரியாக வருமானு பார்த்துட்டு உனக்கு நான் கொடுத்துறேன். ஆக மொத்தம் ஆவணி மாதத்துலேருந்து உனக்கு எப்போ வேணாலும் உனக்கு அந்த தொழில் அந்த கிணற தோண்டலாம். சரியா? அதே போல் மகனை திருத்தணுமா, அப்படி தானே? அதனால் இப்போ 2 மாத காலமாக உனக்கு ஆலயத்துக்கே வராமல் அப்படியே வீடு தங்காமல் அப்படியே போய் பழக்க வழக்கங்கள் சரியில்லாமல் இருக்குது. அதை மட்டும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. சரியா? மகனையும் நல்லபடியாக திருத்தி, அதே போல் கிணத்துலையும் நல்லபடியாக உனக்கு உருவாக்கி, அதே போல் காட்டையும் நல்ல ரேட்டுக்கு விற்று கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல? ஹாஸ்டலுக்கு போகணும், அதுவும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. நான் நல்லபடியாக படிக்கவும் வச்சு ஹாஸ்டலுக்கும் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா, திருப்பூர். அதனால் கேட்குறதோட சரி, அதுக்கப்புறம் ஆள் பார்க்கறது இல்லை. அப்படியாப்பா? அப்படின்னா போய் மறுபடியும் காலில் விழுந்துட்டு வைப்போம். அதே போல் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் நம்மளுக்குள்ள பிரச்சனை. அப்படியாப்பா? சரிப்பா. உன் வீட்டுக்கு வலது பக்கமே ஒருத்தர் இருக்கான், உன் வீட்டுக்கு வலது புறத்துலேயே ஒருத்தர் நிற்கிறான். அவன்தான் எப்படி இருந்தாலும் கடைசி கட்டத்துக்கு அவனை போய் கேட்டோம்னா அவன் வாங்குகிற நிலமையில் ஒரு சிலதெல்லாம் மாற்றல் பண்ணி இப்போ வர்றதுக்கு இல்லாமல் சிக்கல் உருவாக்குனது அவன் தான். அதனால் அவனுக்கு வர்றதுக்கு இல்லாமல் நான் கருப்பசாமி அவனை தடுதலை இல்லாமல் உனக்கு மாற்றி உருவாக்கி உனக்கு நல்ல ரேட்டுக்கு விற்கிற மாதிரி உனக்கு நான் கருப்பசாமி இன்றைக்கே எனக்கு ஒரு முடிவு கொடுத்து வரேன். அதனால் நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் அந்த இடத்துல ஏதோ ஒரு பக்கம் தோண்டி உள்ளே வச்சிரு. யார் இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன்னு ஆடி முடிஞ்சு ஆவணி பிறக்கிறதுக்குள்ளேயே உனக்கு அட்வான்ஸ் வாங்கிடலாம். சரியா? நான் தான் சொல்லிட்டேனே, நீ நினச்சதை உனக்கு வலது பக்கம் இருக்கிறவன் தான் பிரச்சனை. யாருக்கு? அவனை தான் சொல்கிறேன். இப்போ மறுபடியும் சிக்கல் உருவாக்குறான். எப்போ கொடுத்த நீ? மறுபடியும் அவன் தான் சிக்கல் உருவாக்குறான். எப்படி தான் நம்மக்கிட்ட தான் வரணும். இப்போ அதைத்தான் சொல்கிறேன், அதைத்தான் இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அதனால் நம்ம ஒரு 70 ரூபாய்க்காவது போகும்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அவன் 50க்கு கீழே எதிர்பார்த்துட்டு இருக்கான். அதனால நம்ம அவங்ககிட்ட கொடுக்கவும் வேண்டாம், ரேட்டு பேசவும் வேண்டாம். உனக்கு மார்க்கெட் ரேட் உனக்கு நான் விற்று கொடுத்தா போதும்ல. நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி உள்ளே புதைச்சி வச்சிரு. சரியா? எந்த இடத்துல 4 சென்டா, அந்த 4 சென்ட்டுக்குள்ளே எந்த இடத்துல வேணாலும் உள்ளே வச்சிரு. இதை கொண்டுட்டு போய் எனக்கு நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு என் பேரை சொல்லி கொண்டுட்டு போய் இதை கொண்டு போய் நீ எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். அதை கொண்டுட்டு போய் உன்னோட இடத்துல உள்ளே தோண்டி வச்சிடணும். நோண்டி வச்சுட்டு அப்படின்னு இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளேயே உனக்கு நல்ல பார்ட்டியாக வர்ற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். வர்ற வெள்ளிக்கிழமைக்கு என்னை பார்த்துப்போம். குழப்பமே வேண்டாமால. உனக்கு விற்றா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரு. கடனை கட்டி கொஞ்சம் கையாகல வேறு பக்கம் உனக்கு வாங்கியும் கொடுத்து காசு விரயம் இல்லாமல் மறுபடியும் சொந்த வீட்லேயே போகிற வச்சுறேன். அதனால் நீ அகலக்கால் கொஞ்சம் வச்சுட்டேன். அதனால தான் இப்போ விற்க வேண்டிய சூழ்நிலையும் அமைஞ்சு வச்சு. அதனால் முடிஞ்சதை நீ பேச வேணாம். அதனால் உனக்கு விற்றும் கொடுத்து அதனால் கடனையும் கட்டி மிச்சம் இருக்கிறது உனக்கு சொந்த வீடு மறுபடியும் உனக்கு வாங்கி உனக்கு உட்கார வச்சு மறுபடியும் அதில் 4 மிஷின் போட்டு தைக்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி தந்துறேன். கருப்பாங்க காப்பாற்றி தரம்போ. கருப்பசாமி மறுபடியும் காரைக்குடி வச்சுப்பா. காரைக்குடி நாளைக்கு ஜப்திக்கு வர்ற நிலைமையில் இருக்கிறேன்னு அதுக்கு என்ன வழி பண்ணுறதுன்னு தெரியலையே கருப்பசாமி. அப்படி இடமான அதனால் நம்ம டைம் கேட்டவெல்லாம் டைம் கொடுக்குற மாதிரியே எங்கள் அன்னைக்கு தென்பட மாட்டேது. அப்படி தானே கேட்டேன். அதனால் இன்னொரு இடம் ஒரு பக்கம் அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம். அந்த இடத்தையாவது கருப்பசாமி வாங்கிட்டு பணத்தை கொடுத்தா கொஞ்சம் ஹோல்சேல் பண்ணிடலாம். அவனும் இன்னைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் இழுத்துட்டு இருக்கான். அப்படி தானே? அவடி போய் காலில் விழுந்துட்டுவான். அதையும் பார்த்துட்டு வந்துடுறேன். அதே போல் கருப்பசாமி இன்னும் ஒரு 8 நாளைக்குள்ளே நான் கொடுக்குறத கொண்டுட்டு போய் உனக்கு கொடுக்க வேண்டியவனை போய் ஒரு 2 டைம் போய் பார்த்து அப்படின்னா 8 நாளைக்குள்ளே ஒரு அமௌண்ட் வரும். நீ எதிர்பார்க்குற அளவுக்கு வராது, கொஞ்சம் வரும். அதை கொண்டு கட்டிட்டு நீ வாயை அடைச்சிடலாம். சரியா? இப்போ கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இன்னொரு 2 மாதம். அதுக்கு மேலே நீ எல்லாமே ரிலீஸ் ஆகிடலாம். ஆனால் இன்னும் ஒரு வாரத்தில் 8 நாளுக்குள்ளே உனக்கு கொஞ்சம் அமௌண்ட் வரும். அதே போல் அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் கொடுத்து வாயை அடைச்சிரு பேங்க்காரனு. சரியா?
நாளைக்கு வரவில்ல மாட்டேன். அப்படி வந்தாலும் உனக்கு ஒரு வாரத்துக்குள்ளே உனக்கு பணம் வந்துடும். அதுக்கு முன்னாடி நோட்டீஸும் ஓட்ட மாட்டேன், சீலும் வைக்க மாட்டேன். கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன், கிட்டவா. அதான் சொல்கிறேன், அட்வான்ஸ் கொடுத்தது வந்து உனக்கு நல்லபடியாக உனக்கு பணத்தை கொடுத்து ஓரளவுக்கு வாய் அடைக்கிற அளவுக்கு உனக்கு 8 நாளில் வாங்கி கொடுத்துறேன். கொஞ்சம் ரிலீஸ் ஆயிடும். ரிலீஸ் ஆகிட்டு என்னை வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் நான் கருப்பசாமி நீ நினச்சது போலயே எல்லாத்துலேயும் உனக்கு படிப்படியாக கடனை கட்டி நல்லபடியாக உனக்கு பழையபடி ஒரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். அதே மாதிரி நமக்கு உதவி யாராக பண்ணுவாங்களா? நீ அவசர தேவைக்கெல்லாம் உதவி இப்போதைக்கெல்லாம் வாய்ப்பு எதுவும் இல்லை. கூட இருந்தவன் கூட சகோதரனெல்லாம் கொஞ்சம் வலுவாத்தான் இருக்கிறான் அப்படின்னு நான் ஓடி போய் பார்த்தேன். அப்படியே இல்லையா? அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு சரி வராது. அதனால் நீ கேட்டு அவமானப்படுறதுக்கு உனக்கு பணத்தை நான் கண்ணுக்கு கட்டி கடனை கட்டி ரிலீஸ் ஆகிவா. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்குவோம். இதை கொண்டு எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. 2 பேர் இருந்தேன் வச்சிரு. அதே போல் 8 நாளுக்குள்ளே போய் வாங்கிட்டு வந்துடலாம். போ, அதுதான் பாக்கெட்டில் வச்சுட்டு போய் பேசுன்றேன். 2 டைம் போய் பேசணும். ஒரு டைமுக்கெல்லாம் அது சரி வராது. 8 நாளுக்குள்ள பணம் வந்துடும். கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் பெற்றதும் சரி இல்லையா, கட்டுனதும் சரி இல்லையா, நம்பினதும் சரி இல்லையா. யாருப்பா அது? அப்படியாப்பா? போய் காலில் விழுந்துக்கலாம். ஒருத்தரை நம்பி இருந்தான், அதுவும் சரியில்லை. இல்லை கணவர் தான் சரியாக இருக்குன்னு பார்த்தா அதுவும் சரியில்லை. பசங்க தான் சொன்னபடி கேட்டு நல்லபடியாக வேலைக்கு போய் நிம்மதியாக வாழ வைப்பணும் பார்த்தோம்னா அதுவும் கண்ணுக்கு தென்பட மாட்டேங்குது. அதனால் இதுக்கு கருப்பசாமி இதுக்கு என்ன வழி? அதனால் கஷ்டப்பட்டுட்டு இப்படியே தான் சூழ்நிலை அமையுமா? இல்லை நம்மளும் கொஞ்சம் காலைக்கு நல்லா இருப்போமா? அப்படி தான் நம்ம வந்து கேட்ட. அதனால் நான் கருப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்னோடய ஆலயத்தை ஒரு சுற்றிட்டு ஓடு, அதுக்குள்ளே பார்த்துட்டு வந்துடுறேன். நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரி. கருப்பசாமி ஒன்றும் நான் சொல்கிறத கேட்பையா, இல்லை நீ சொல்கிற மாதிரி நான் பண்ணி தரணுமா அப்படின்னு என் சகோதரன் கேட்க சொல்கிறேன். நீ சொல்லு. நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னா சரிப்பா, மகனை நல்லபடியாக திருத்தி வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிக்கிற அளவுக்கு கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துட்றேன். அதே போல் நீயும் சம்பாதிச்சு செலவு பண்ணி அப்படி தான் வாழ்க்கை வாழணுமே தவிர உனக்கு புதுசாக இன்னொன்று உருவாகிறதுக்கும் வாய்ப்பு என் கண்ணுக்கு தென்படலை. நம்பி இருந்ததும் அதுவும் சரியாக வராது. அதே போல் நமக்கு கணவர் தான் சரியாக வருமா அப்படின்னா அதுவும் நீ எதிர்பார்க்குற அளவுக்கு எதுவும் அமையாது. அதனால் நம்ம சொந்தக்காலில் நம்ம சம்பாரித்து நிம்மதியாக வாழ முடியுமா அப்படின்னா கருப்பசாமி வாழ்கிறதுக்கான வாய்ப்பு உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். சரியா? எங்கே போனாலும் நமக்கு ஏமாற்றத்தை மட்டும்தான் சந்திக்கணும். அதனால் கருப்பசாமி நம்பி ஏமாறுறதை விட நீ அறவயிறு கஞ்சியாக வந்தாலும் உனக்கு நான் படிப்படியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். ஒன்று அது ஏம்பாத, இல்லைப்பா நான் நினச்சதை நீ நடத்தி கொடுத்துடணும் அப்படின்னு நீ கேட்கணும். அப்படி தானே கேட்டிருக்க. அதனால் இப்போ நம்பி ஏமாந்துருக்கான். அதனால் அதுக்கு என்ன பதில்? அப்படி தானே. அதனால் வெள்ளந்திங்கிறன்னு ஒருத்தன், விரல் சோப்புறன்னு ஒருத்தன், இப்போ 2 பேர் இப்போ அப்படி பிரச்சனையில் இருக்குது. அதனால் அதையும் பார்த்துட்டு வந்துடுறேன். போய் காலில் விழுந்துட்டோம் மறுபடியும். சரிப்பா, அதுக்கு தான் நான் முதல் கேட்டேன். ஒன்றும் என் பேச்சுக்கு வரணும், இல்லாமல் தான் நான் கேட்டதையாவது பண்ணி கொடுனா நீ என் பேச்சுக்கு வரணுதுக்கு அப்போ சொன்னேன். அதனால் கருப்பசாமி நம்ம நினச்சது நடந்துடணும். அதனால் நம்பினவனே மறுபடியும் நம்ம பக்கம் வரணும். நீ கேட்டதை கருப்பசாமி நடத்தி கொடுக்கணும். நீ நினச்சது போலயே கருப்பசாமி 3 மாதத்துக்குள்ளே நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை உனக்கு தேடி கருப்பசாமி அமைச்சு கொடுத்தா போதும்ல. நீ எதிர்பார்த்தது நம்பி ஏமாந்தது, அதனால் இப்போ வந்து எந்த டச்சும் இல்லாமல் இருக்கான். அப்படியே இல்லையா? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நான் 3 மாதத்தில் நீ எதிர்பார்த்தது போல் நான் செஞ்சது தப்பு தானே மறுபடியும் உன் பக்கம் வர வச்சுறேன். அதே மாதிரி வர்ற வெள்ளிக்கிழமை மணிக்கு எனக்கு ரோஜா பூ ஒரு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வந்துடு. அது யாரும் கைப்படாமல் வச்சிரு. இதை நீ பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. தேய்ச்சி குளிச்சிட்டினால யார் நல்லவன் யார் கெட்டவன் உனக்கே தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி வேலைக்கு போய் கருப்பசாமி நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு என் மகனாக யோசனை பண்ணி நல்ல வரியாக நல்ல பாதையில் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்தா போதும் இல்லை. நான் கருப்பசாமி உருவாக்கி தரம்போம். வர வெள்ளிக்கிழமை என்ன வந்து பார். கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு பெருமாநல்லூர் வச்சுப்பா. பெருமாநல்லூர் வேலை மறுபடியும் கருப்பசாமி அதே இடத்துல வேலையும் வாங்கி தரணும். அப்படியாப்பா? அதே இடத்துல கருப்பசாமி உனக்கு வேலையும் வாங்கி கொடுத்து பழையபடி இன்னொரு வாய்ப்பு உனக்கு செல்வாக்கு பணத்திலையும் உனக்கு இன்னொரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி பேரும் புகழமும் உனக்கு வாழ வச்சா போதும்ல. போய் காலில் விழுந்துட்டு ஓடு. பொருள் வேற காணாமல் போயிடுச்சா?
ஒருத்தர் வீட்டில் ஒருத்தர் ஒரு ஆள் வந்து குறைஞ்சிருக்கணுமே, அடையாளம் யாருன்னு சொல்கிறாமானே பார்ப்போம். நீ மாத்திரை ஒன்று வியாதி ஒன்று, நீ கரெக்டான இடத்துக்கு போய் கரெக்டாக நீ சொன்ன மாதிரி பண்ணியிருந்த அப்படின்னா உனக்கு அடுத்த 15 நாள்லேயே உனக்கு பொருளும் கிடச்சிருங்க. அதனால் இப்போ அதெல்லாம் தாண்டி போய் குடும்பத்தில் இருக்கிறவங்க மேலேயே பழியையும் போட்டு அப்படி போடணும்னு ஒரு சில பேரெல்லாம் நிறைய நம்ம நினச்சி பார்த்தேன். அதனால் ஒரு ஆள் குறைஞ்சிருக்குது. உனக்கு அந்த அடையாளமும் தெரியல அப்படின்னா இன்னும் ஒரு 60 நாள் 2 மாதம் போகிறதுக்கு 2 மாதத்துக்குள்ளே மறுபடியும் அவன் வீட்டில் வந்து ஒரு விபத்து நடக்கும். பொருள் திரும்பி வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, சரியா? அதனால் விபத்து நடக்கும். அதை வேணால் நீ பார்த்துக்க. அவனோட சாவகாசத்தை இவன் தானா அப்படின்னு நீ சந்தேகப்படக்கூடிய ஆளே தான் வருவேன். அதனால் அதை காட்டிடுவேன். அதனால் பொருள் அவ்வளோதான். அதனால் அதை விட்டுரு. அடுத்த தொழில், அதே தொழிலில் உனக்கு அதே ஆள் உனக்கு அமைச்சு கொடுத்து உனக்கு தொழில் அதே இடத்துக்கு உனக்கு கூப்பிட்டு வேலை கொடுத்தா போதும்ல. வேலையும் கொடுத்து ஆளையும் அமைச்சு கொடுத்துட்றேன். பழையபடி உனக்கு எல்லா செல்வாக்கையும் கருப்பசாமி அள்ளி கொடுத்துட்றேன். ஆனால் நீ பண்ண வேண்டியது ஒன்றே என்ன, புடிவாத குணமும் ஆளுகிட்ட ஒன்று ஒரு 1.25 வருஷத்துக்கு யாருக்கிட்டமும் எகுத்து பேசக்கூடாது அப்படின்னு ஆளுகிட்ட இல்லை, யாருக்கிட்ட, ஓனர்கிட்டவும் மேனேஜர்கிட்டவும். நீ நினச்சது போலே எல்லாம் நடத்தி கொடுத்துருவேன். கருப்பை நான் கூட இருக்கேன். இருந்தாலும் நேர காலம் வந்து இன்னும் 1.25 வருஷத்துக்கு சரியில்லை. அதனால் அமாவாசை பௌர்ணமி தவறாமல் எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துடணும். நீ நினச்சது போல் பொருளுக்கு உண்டான சேதாரம் அத்தனை குடும்பத்தையே வந்து சேதாரமாக உனக்கு நான் ஆக்கி கொடுத்துட்றேன். கண்ணு முன்னாடி பாரு, சரியா? நீ எல்லாம் நம்பி விட்டுட்டு போனில்ல, அதுக்குண்டான தண்டனை. இத்தனை கோயிலுக்கு போனோம், எல்லா என்னோடய சகோதரிகிட்ட கூட போய் முறையிட்டு வந்தேன், எந்த பலனும் கிடைக்கல. எண்ணி 60 நாளில் இருந்து அவனுக்கு பிரச்சனையை நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன், சரியா? நான் கருப்பசாமி யாருன்னு பார்த்துட்டு உனக்கு உன் பிரச்சனையை அவனுக்கு கொடுத்து உனக்கு ஆலயம் காட்டிடுறேன். அதே போல் நான் ஆலயம் காட்டினதுக்கப்புறம் நீ எனக்கு செஞ்சிருவீல, எல்லாம் உனக்கு நான் காட்டிடுறேன். அதே கம்பெனியில் உனக்கு வேலையும் போட்டு கொடுத்துறேன். உனக்கு 10 பேர் உனக்கு கீழே வேலை செய்கிற மாதிரி உனக்கு ஆளும் அமைச்சு கொடுத்துறேன். அதுக்கப்புறம் எனக்கு செய்வியில்லை, அது வரைக்கும் எனக்கு மாலை பாட்டு மட்டும் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் நான் கேட்குறத நீ செஞ்சிரு. நல்லா வச்சுட்டு உனக்கு கேட்பேன், இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சு. அதுக்கு தான் நான் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லியிருக்கேன். எந்த இடத்துல இல்லாமல் கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்துறேன். அப்படி இடமான அதுக்குண்டான வாய்ப்பை நான் கருப்பை உருவாக்கி கொடுத்துறேன். பௌர்ணமிக்கு என்ன வந்து இப்போ உனக்கு பொருளுக்கும் உனக்கு வேலைக்கு மட்டும்தே உத்தரவு. அதனால் நான் கருப்பசாமி யாருக்கு நீ வாக்குறுதியை மட்டும் கொடுக்கக்கூடாது. நீ செய்கிற தொழிலுக்கு நீ பர்சனலாக வந்தாலும் சரி, எப்படி பண்ணினாலும் சரி, உனக்கு வந்து தொழில் செய்கிற இடத்துல என்ன வேணாலும் பேசிக்க. ஒரு சில விஷயத்தில் வாக்குறுதி மட்டும் கொடுக்கக்கூடாது. அதை நீ கரெக்டான நேரத்துக்கு காப்பாற்ற முடியாது. அதனால் உனக்கு மன உளைச்சலும் வராது, சரியா? இப்போ கொஞ்சம் நஞ்சம் அப்படியே வந்துட்டு இருக்குமே, இருக்கா இல்லையா? அதனால் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. அதை மட்டும் பண்ணு. எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துட்டாமானு, சரியா? வர பௌர்ணமிக்கு என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடியும் திண்டுக்கல் இல்லை, திண்டுக்கல் மாவட்டம்ப்பா. இப்போ டாக்டர் MBBS முடிச்சாச்சு. அதுக்கு மேலே வந்து இன்னொரு டிகிரி படிக்க போகிறோம், அப்படித்தான் நம்மள. அதனால் அதுலேயும் நல்லபடியாக உனக்கு மார்க் வாங்கி கொடுத்து அதே மாதிரி நீ நினச்சதே போல் படித்த படிப்புக்கு உண்டான வேலையும் உனக்கு வாங்கி கொடுத்து அதே போல் கருப்பசாமி அதே ஈக்குவலான மாப்பிள்ளையும் நல்லபடியாக உனக்கு வர மாசி மாதம் வர்றதுக்குள்ளே உனக்கு சீக்கிரமாகவே மாப்பிள்ளை தொலாவி உனக்கு பிடிச்சா போதும்ல, போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே மாதிரி டாக்டர் மாப்பிள்ளையே தொலாவி பிடிச்சிட்றேன். அதே போல் எந்த விரயமும் ஆகாமல் இத்தனை நாளாக விற்று எல்லாம் செலவு பண்ணியும் கடனில் தான் வந்து உட்காந்துருக்கோம். அதனால் இப்போ இருக்கிறத விற்றோம்னா பேரும் கெட்டு போயிடும். அதனால் விற்காமல் உனக்கு வந்து இன்னும் ஒரு 9 மாத காலம் மன உளைச்சலாக தான் இருக்கும். இருந்தாலும் கடங்காரனோட தொல்லையை நான் படிப்படியாக குறைச்சி கொடுத்துறேன். அதே மாதிரி வெள்ளாமையிலையும் உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு விளைச்சல் எடுத்து கொடுத்துறேன். அதே மாதிரி மாடு கண்ணும் இது வரைக்கும் போட்டது எல்லாமே ஒரு பெருசாக எதிர்பார்க்குற அளவுக்கு நல்லபடியாக இல்லை, அதையும் நாளையிலேருந்து உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி கடனும் இல்லாமல் அமைச்சிட்றேன். ஆனால் மாப்பிள்ளை தொலாவது நம்ம தூரம் இல்லாமல் பக்கத்துலேயே வேணுமா, அப்படி தானே கேட்டேன்? போய் காலைல வந்துட்டோம். அதே போல் பக்கத்துலேயே தொலாவி கொடுத்துட்றேன். அதுக்கும் உத்தரவாயிருச்சு. அதனால் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு எல்லா சொத்தும் போச்சு, கேட்ட வரத்தையாவது கொடுத்துருவோம்டா அப்படின்னு நானும் என் சகோதரனும் வழக்காடி பார்த்ததில் அதே மாதிரி பக்கத்துலேயே டாக்டர் மாப்பிள்ளைக்கு உனக்கு தொலாவி பிடிச்சிடுறேன். மாசி முடியணும், அதுக்குள்ளே உனக்கு தானாக தொலாவி வந்துடும்.
அதே மாதிரி இந்த படித்த படிப்பு அதுலேயும் நல்லபடியாக பாஸ் மார்க் வாங்கி கொடுத்துறேன். அதே மாதிரி உனக்கு நல்ல பட்டமும் வாங்கி கொடுத்து நீ கஷ்டப்பட்டாலும் பிள்ளையை நல்லபடியாக செட்டில் பண்ணால் போதுங்களா, நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் யாரும் கைப்படாமல் வச்சிரு. அதனால் எனக்கு நெஞ்சு அப்பப்போ வலிக்குது, தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை. அதனால் கருப்பசாமி உனக்கு மருத்துவ செலவெல்லாம் வராது, உனக்கு மனசு தான் கவலை, எல்லாமே போயிடுச்சு, இதுவும் போயிட்டு என்ன பண்ணுறது, அதான பயம். இது போகிறதுக்கு நான் விட மாட்டேன். ஆனால் நீ பண்ண வேண்டியது அமாவாசை பௌர்ணமிக்கு எங்கே சுற்றினாலும் எனக்கு மாலையும் பாட்டில் மட்டும் அடுத்த 1.25 வருஷத்துக்கு தவறாமல் என்னோடய பாதையில் நான் சொன்ன மாதிரி வா. பிள்ளையும் செட்டில் பண்ணிடலாம், கடன் இல்லாமல் உனக்கு அந்த காட்டையும் உனக்கு மீட்டு கொடுத்துட்றேன், நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி பல்லடம் போயிடுச்சுப்பா. பல்லடம் எனக்கு கடன் இல்லாத வாழ்க்கையை உருவாக்கி கொடுப்பா. இப்போ கடன் இருக்குது, வேலை இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் நிம்மதி எதுவுமே இல்லை. அப்படி தான்டாமானே போய் காலைல வந்துட்டோம். சரிப்பா, முதலுக்கு மோசம் இருக்கக்கூடாது, சேதாரம் இல்லாமல் அதே வீட்லேயும் இருக்கணும், உனக்கு கடனையும் கட்டணும், தொழிலும் நல்லபடியாக ஓடி தரணும். அப்படி தானே கேட்ட, அதே அவ்வளோ அமைச்சு கொடுக்குறேன். மறுபடியும் போய் விழுந்துட்டோம். சரிப்பா சரி. அதே போல் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்ததில் சரிப்பா, உன்னோட இருப்பிடத்தை மட்டும் சுத்தம் பண்ணணும் மேடமானே. ஒரு சிலதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் உள்ளே இருக்குதா இல்லையா, அதனால் முழுசாக சுத்தப்படுத்தணும். அதனால் இப்போ நானே வந்து பார்த்ததையும் வந்துட்டேன், உள்ளே அங்கே உட்காரலான்னு பார்த்தேன், முடியல. அதனால் மொதல் வீட்டை சுத்தம் பண்ணணும். அப்படின்னு என்னென்ன எடுத்து அக்கட்ட விடணும்னு சொல்லு. என்னென்ன வச்சுருக்கேன், வேற என்ன இருக்க? சரி, நீ போய் சுத்தம் பண்ணு. எது ஆகும் எது ஆகாதுன்னு உனக்கே கண்ணுக்கு காட்டுவேன், அதை முதல் சுத்தம் பண்ணிடு. நான் கருப்பசாமி நாளைக்கு காலையிலேயே உன்னோட இருப்பிடத்துக்கு வந்துடுவேன். அதே போல் இன்னும் ஒரு 30 நாளைக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். 31வது நாள்லேருந்து உனக்கு படிப்படியாக வருமானத்தை கொடுத்து வேலையிலையும் ஆளுகளையும் அமைச்சு வேலையும் உருவாக்கி கடனை படிப்படியாக உனக்கு நான் கட்டி கொடுத்துட்றேன். எந்த முதலுக்கும் மோசம் வராது. சுத்தம் பண்ணிவிட்டு எனக்கு வெள்ளிக்கிழமைக்கு எனக்கு வரணும், சரியா? எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வா. ஆனால் நாளை காலையிலேயே உன்னோட இருப்பிடம் வந்துடுவேன். கடனை கட்டுறதுக்கு உத்தரவாயிடுச்சு. எந்த பொருளும் விற்கிறதுக்கும் அனுமதி இல்லாமல் உனக்கு நாங்கள் அரிப்பேன். காப்பாற்றினா போதுமில்ல, நான் காப்பாற்றி தரம்பு. கருப்பசாமி மறுபடி பொள்ளாச்சி வச்சுப்பா. பொள்ளாச்சி மனைவியோட சேர்த்து வாழ வைக்கணுமா சீக்கிரமாக, எல்லாமே இருக்குது, மனைவியோட சேர்ந்து வாழணும். அப்படி தாண்டமான. அதனால் நம்ம யதார்த்தமாக இருந்தால் நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இருக்கான், குமிய குத்திக்கிட்டே இருக்கா. அதனால் கருப்பசாமி இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும், அது சீக்கிரமாகவே அமைச்சு கொடுக்கணும். அப்படி தானே கேட்டேன். போய் காலையில் வந்துடுவான், நான் அமைச்சு தரேன்டாமான. உனக்கு சீக்கிரமாகவே இந்த மாதம் 30 முடிகிறதுக்குள்ளேயே ஒரு கட்ட பேச்சுவார்த்தை நான் நடத்தி பார்க்குறேன். அதில் சரியாக வருமானு பார்ப்போம். அதனால் என் சகோதரன் 90 நாள் டைம் கொடுத்துருக்கேன். அன்னைக்கு கொடுத்தானா 90 நாள். அதனால் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளேயே நானும் போய் வழக்காடி பார்க்கலான்னு பார்க்குறேன். முடிஞ்ச இந்த மாதம் 30 முடிகிறதுக்குள்ளேயே ஒரு பேச்சுவார்த்தை பார்ப்போம். அப்படி இல்லைன்னா 90 நாளில் கட்டாயமாக சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு உனக்கு சீக்கிரமாக அமைச்சா போதுமா? அப்படியா? உனக்கு சீக்கிரமாக வந்தால் போதும்ல, உனக்கு சீக்கிரமாக உனக்கு வர வச்சிருப்போம். எண்ணி ஒரு 13 நாள் பொறுத்துக்க, அதுக்குள்ளே சீக்கிரமாக உனக்கு வர்ற மாதிரி அமைச்சு கொடுத்துருப்போம். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எனக்கு லோன் சீக்கிரமாக அமையணுமா? யாருக்குப்பா லோன் அமையணும்? புதுசாக ஒரு பக்கம் ட்ரைவ் பண்ணியிருக்கோம், அதனால் எனக்கு சீக்கிரமாக அமைச்சு கடனையும் கட்டி கொடுத்துடணுமா? அப்படி தானே? அதனால் கடங்காரனோட தொல்லை தாங்க முடிய மாட்டேங்குது. அதையும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி தந்துட. போய் காலையில் வந்துட்டு ஓடு. சரிப்பா. அதே போல் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, அதனால் இந்நேரம் கிடச்சிருக்க முடியாமானே. அதனால் போய் தேவையில்லாத ஒருத்தர் சிக்கி பணத்தையும் மாட்டி இப்போ மன உளைச்சலாயிருக்கு. அதனால் அதை தள்ளி விட்டாச்சு. அதே போல் அடுத்தது இப்போ போயிருக்கிறதுல அடுத்த ஒரு 13 நாளுக்குள்ளே ஒரு நல்ல செய்தி வந்துடும். 13 நாளில் வந்துடும். இப்போ அது வரைக்குமே நம்ம தாக்கு பிடிக்கணும்ல. அதனால் நான் கருப்பசாமி கனி கொடுத்துட்டு போகிறேன். யாருக்கிட்ட சொன்னாலும் சரின்னு கேட்டுருவேன். இப்போதைக்கு சீக்கிரமாகவே உனக்கு அந்த ஆர்டர் லெட்டர் வந்தால் போதுங்களா, சீக்கிரமாக வர்ற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். இதுவும் கொஞ்சம் அப்பா எப்பான்ட்டு நியாயம் பேசிகிட்டு இருக்கேன். அதனால் நீ லேட் பண்ணாமல் நீ நேரில் தான் போய் பார்த்துக்கணும். எதுவாக இருந்தாலும் எதுவுமே ஃபோன் மூலியமாக பேசக்கூடாது. நேரில் போய் உனக்கு சீக்கிரமாக அமைச்சு கொடுத்துறேன். அது வரைக்கும் வருமானத்துக்கு ஓரளவுக்கு குறைவில்லாமல் அமைச்சு கொடுத்துக்கிறேன். அதனால் கருப்பசாமி இது வெறும் ஆறுதல் வார்த்தையெல்லாம் இல்லைடா, இது லோன் வர வரைக்கும் யாருக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். இதை நீ எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்டு
அப்படியா? தேய்ச்சி குளிக்க வைக்க முடியுமா? இந்தா இது பகுதியை கொடுத்துட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க வச்சிரு. உனக்கு மன உளைச்சல் இல்லாமல் அடுத்த ஒரு வாரத்துலேருந்து மாறிடுவேன் உனக்கு. நான் வந்து போன டைமே எனக்கு தெரியும். இருந்தாலும் இப்போ இப்படி கடன் பிரச்சனையில் இருக்கும். மொதல் அதை ரெடி பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு முயற்சி வந்திருக்கேன். அதனால் நீ எதுவுமே வேண்டாம், நீ கனியை மட்டும் இப்போ கொடு. லோனை வாங்கிட்டு அடுத்து அவனை நான் திருத்தி கொடுத்துறோம். கருப்பசாமி மறுபடி கோபி முயற்சிப்பா. கோபி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? தொழில் அப்படின்னு போய் பார்க்கும்போது ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட தொழில் பார்த்துட்ருக்கான். அப்படி தானே? அதனால் விருப்பம் இல்லாத ஒரு தொழில் பார்த்துட்ருக்கான். அப்படி தானே? அதனால் உனக்கு நல்ல இடத்துல உனக்கு தொழில் அமைச்சு கொடுக்கணும். போய் காலைல விழுக்கும். அதே போல் கருப்பசாமி இந்த ஆடி முடிஞ்சிருக்கும். உனக்கு நல்ல தொழில், அதே தொழிலில் நல்ல சம்பளத்தோட உனக்கு யாரும் டார்ச்சர் பண்ணாத மாதிரி போன ஒரு 3 மாதம் நல்லா இருப்பேன். 4வது மாதம் தானாக வெளியில் போகிறதுக்கு என்ன வழியோ எல்லா வழியும் பண்ணி விட்டுருவேன். அப்படி தான் நடக்குது. இன்னும் அப்படி நடக்கிறதுக்கு நம்ம நிரந்தரமான ஒரு தொழில் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி கடனிலிருந்து மீட்டு வந்து இடத்த காப்பாற்றணும். அப்படி தானே கேட்டேன். அதனால் விற்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு எதுவும் இல்லை. காப்பாற்றுறதுக்குண்டான வாய்ப்பும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து எந்த பொருளும் கருப்பசாமிகிட்ட வந்துட்டீங்கன்னா விரயமாகறதுக்குள்ள விட மாட்டேன். அதே போல் உனக்கு நினச்சது போல் அந்த கடனை கட்டி நல்லபடியாக வாழ வச்சு வேலையும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். சரியா? கிட்டவா இதை கொண்டு யாரும் கைப்படாமல் வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு நீதே எனக்கு நல்ல நாயும் சொல்லணும், எல்லாரும் உள்ளுக்கு மட்டும் சாப்பிட்ரு. இந்த 30 முடியட்டும். அடுத்த 30 வர்றதுக்குள்ளே ஆவணி 30 வர்றதுக்குள்ளே உனக்கு நல்ல வேலையை கண்ணுக்கு காட்டுவேன். அதுக்கப்புறம் என்னை வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணிக்க. சரியா? வர ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்து வெயிட் பண்ணி பார்த்துப்போம். 2 பேரும் ஆளுக்கு பகுதி சாப்பிட்றணும். கூடவே வரம்போ வேலையில் இடைஞ்சல் வரக்கூடாது. புதுசாக ஒரு வேலை கிடைக்கணும். உள்ள சாப்பிட்டு கருப்பசாமி மறுபடி திருவண்ணாமலை வச்சு பார்த்து திருவண்ணாமலை உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சரிப்பா சரி. சுற்றி பார்த்தல கருப்பசாமி மகனை சொன்னபடி கேட்க வச்சு நம்ம பார்த்து வச்ச பொண்ணைவே நல்லபடியாக திருமணத்துக்கு சம்மதிக்கவும் வச்சு நல்லபடியாக தலை நிமிர்ந்து நிற்கிற மாதிரி உனக்கு நீ நினச்சதோடு அமைச்சு கொடுத்தா போதுமா? அமைச்சு கொடுத்துட்றேன். அதே போல் தொழில் அப்படின்னு போய் பார்க்கும்போது ஒரு பிஸ்னஸ் பேசிகிட்டு இருக்கோம். அது வந்து சீக்கிரமாகவே நமக்கு அமையணும். அப்படி தானே? போய் காலில் விழுந்துட்டோம். சரி. சரிப்பா. அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் ஒரு பக்கம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுதுறாமானே. மற்றது எல்லாமே ஏமாத்து வேலை தான். எல்லாம் போட்டு ஏமாந்துச்சு. இதுலையாவது வந்துடுமா? அதனால் அவனையும் நம்ம முறுக்காமல் வச்சிரு. சரியா? முறுக்குன்னா ஃபோன் எடுக்க மாட்டான். அதனால் அவனும் எல்லா வேலைக்கும் தயாராக தான் இருக்கான். அதனால் குணமாகவே தட்டி கொடுத்து வச்சுருக்கணும். அதே போல் கருப்பசாமி நானும் உனக்கு சப்போர்ட் பண்ணி உனக்கு அமௌண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்து ஒரு படி உனக்கு மேலே ஏற்றி விட்டுறேன். அப்படி ஏற்றி விட்டா போதும்ல. ஆனால் வந்து நீ என்ன பண்ணணும்? பேச்சிலையும் சொல்லலையும் நிதானமாக இருக்கணும். போனது வரைக்கும் இப்போ போயிட்டு போகுது. உனக்கு மீண்டும் உனக்கு நல்லபடியாக தொழில் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துட்றேன். அதே போல் யாருக்கு நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துட்றேன். மகனுக்கும் நீ நினச்சது போல் கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் குளறுபடியாக இருக்குது. அந்த குளறுபடியை நான் இன்னையிலேருந்தே சரி பண்ணி தரேன். கனி உள்ளுக்கு கொடுக்க முடியுமா? அப்படியா? சரி. அவனோட சரி வேணாம். அவன் யூஸ் பண்ணுற பொருள் என்ன வச்சுருக்கேன் அவனுக்கு அதில் நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் வச்சிரு. மனசு யாரும் மாற்றி இருக்கக்கூடாது. எதுவும் உள்ளேயும் கொடுத்துருக்கக்கூடாது. நான் பார்த்து வச்சுருக்கிற பிள்ளைய நம்ம ஒரு காலத்தில் எதிர்பார்த்தது கிடைக்கல. அதை விட்டுரு. இப்போ நம்ம பார்த்து வச்சுருக்கிறதாவது நல்லபடியாக நம்ம சொன்னபடி கேட்டு கல்யாணம் பண்ணணும். அப்படி தானே கேட்டேன். அதே போல் நான் கருப்பசாமி அது தாராளமாக நல்லபடியாக அமையண்டாமானே. எனக்கு வந்து பொண்ணு போயிடுச்சு. அறுவட்ட மங்கலியம் அது சரி வராது. சரியா? அதுக்கு வந்து எல்லா கோக்குமாக்கு வேலையும் பார்த்துட்ருக்கேன். எந்த வேலை பார்த்தாலும் கருப்பசாமி நான் விட மாட்டேன். அதனால் அது வேணாம். நீ கேட்கும்போது கொடுத்துருந்தா அது பிரச்சனையை முடிச்சிருக்கலாம். அப்போ கொஞ்சம் வீராப்பு காட்டிட்டேன். அதனால் போயிட்டு போகிறேன். உனக்கு அதை விட நல்ல பிள்ளைய இப்போ நானே நீ பார்த்து வச்சுருக்கிறது அது சரி வரும். சரியா? அதே போல் அதை விட பெஸ்ட்டாக பிள்ளையும் இன்னும் 3 பேர் இருக்கேன்.
நீ பார்த்தேன்னா உனக்கு நான் அமைச்சு கொடுத்துருவேன். ஆக மொத்தம் உன் மகனுக்கு வந்து குளறுபடி நடந்திருக்கு. அதனால் யூஸ் பண்ணுற இதை இதை யூஸ் பண்ண பொருளில் சுருட்டி வச்சிரு. அவனை மைண்டு மாறாமல் இருக்கணும், தாய் தகப்பன் பேச்சை கேட்கணும், நம்ம பார்த்து வச்ச பிள்ளைய அவன் சரின்னு சொல்லணும் அப்படின்னு கொண்டு போய் சுற்றி வச்சிரு. அடுத்து இன்னொருத்தருக்கு என்ன, அந்த கனி கொட்டி கொடுக்க முடியுமா? 3 நாளைக்கு பகுதியை உள்ளுக்கு கொடுத்துடணும். 3 நாளைக்கு உடம்பெல்லாம் தேய்ச்சி குளிக்க வச்சிரு. சரியா? 3 நாள் இருந்து உனக்கு படிப்படியாக அடுத்த டைம் வரும்போது உனக்கு மாற்றம் வந்துடும். அதே மாதிரி கர்ப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அதை பற்றி நீ பயப்படணும். குழந்தைக்கு கொண்டுட்டு போய் நான் 3 நாளைக்கு கொடுத்துரு. அப்போ அதை மடித்து வச்சுட்டு வா ஓடு. இதை கொண்டுட்டு போய் 2 நாளைக்கு நீயும் அப்படி தான் பண்ணணும். உடம்பெல்லாம் தேய்ச்சி குளிச்சிரு, கொஞ்சமாக உள்ளுக்கு சாப்பிட்ரு. நான் கர்ப்பசாமி உனக்கு படிப்படியாக உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். பெரிய பொண்ணுக்கு போய் தான் நான் அந்த சாமிக்கிட்ட போய் தான் வாங்கிட்டு வந்தேன். பெரிய பொண்ணு மணிமலை அந்த பொண்ணு அந்த சாமிக்கிட்ட போய்ட்டு வந்தால் ஒரு 40 செலவு பண்ணிட்டு வந்தேன். இப்போ போன மாதம் அது இப்போ இங்கே வந்தாலும் சரி 1 மாதம் ஆச்சு. நான் உனக்கு அதை சரி பண்ணி கொடுத்தேன். அவனை ஒவ்வொன்றா உனக்கு பண்ணி கொடுத்துறேன். உனக்கு பண்ணிடுறேன், உன் குழந்தைக்கு பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீ வந்து சரி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பார். சரியா? வர்றதுக்குள்ளே உனக்கும் சரி பண்ணி கொடுத்துறேன், உனக்கு குழந்தைக்கும் வரும்போதே கொஞ்சம் மாற்றம் தெரியும் போ. அதுக்கப்புறம் என்ன வந்து பாரு. அதுக்கப்புறம் உனக்கு அதையும் சரி பண்ணி கொடுத்துறேன். கர்ப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் கணவனையும் நல்லபடியாக சரி பண்ணி கொடுத்து பிள்ளைகளையும் நல்லபடியாக படிக்க வச்சு கர்ப்பசாமி நல்லபடியாக கரை சேர்த்தணும். அதனால கர்ப்பசாமி கணவனையும் நல்லபடியாக திருத்தி பசங்களையும் நல்லபடியாக படிக்க வைக்கணும். இப்போ ஓரளவுக்கு படிப்பானே, படிக்கிறான்ல, போய் காலைல வந்துட்டு வா. அதே போல் கர்ப்பசாமி சரி நல்லபடியாக படிக்க வச்சு கணவனையும் நல்லபடியாக திருத்தி எந்த இடைஞ்சல் இல்லாமல் அடுத்த ஒரு 3 மாதத்துலேருந்து படிப்படியாக உனக்கு மாற்றி அமைச்சு அவரும் பரவாயில்லப்பா அப்படிங்கிற அளவுக்கு உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். ஆனால் எல்லா விஷயமும் நீ தான் பார்க்கணும். சரியா? ஆக மொத்தம் நான் திருத்தி கொடுத்துட்றேன். கிட்டவா அவனால் உனக்கு மன உளைச்சல் இல்லாமல் அடுத்த 3 மாதத்துலேருந்து உனக்கு படிப்படியாக உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். தவறாமல் அமாவாசை பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. கூடவே வரம்போ இதை கொண்டுட்டு போய் பசங்களுக்கு எல்லாத்துக்கும் உள்ளுக்கு சாப்பிட கொடுத்துரு. நீயும் குடிச்சிடணும், உன்னோட கணவருக்கும் கொடுத்துடணும், பசங்களுக்கும் கொடுத்துடணும். இதை கொண்டு கைப்படாமல் வச்சிரு. அதுக்கு தான் இப்போ கொடுத்துருக்கேன். எந்த பிரச்சனையும் கருப்பை காப்பாற்றுறோம். கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு மங்களம் போயிடுச்சுப்பா. மங்களம் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்தாலும் இப்போ வேலை போட்டு கொடுத்தாச்சு. போட்டு கொடுத்தனா இல்லையா? போட்டு கொடுத்தாச்சு. அதே மாதிரி இப்போ வியாபாரம் நடக்கணும். அதனால் இப்போ பார்த்து வச்சுருக்கோம். அதனால் வந்து ஆடி 23ஆம் தேதியிலேருந்து உனக்கு நீ போகிற இடத்துல இல்லைங்காமல் படிப்படியாக உனக்கு வியாபாரத்தை பண்ணி கொடுத்துறேன். போய் காலைல வந்துட்டோம். அதே போல் ஆடி 23ஆம் தேதியிலேருந்து அந்ததும் உனக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். ஏன்னா என் பாதையில் நீ நான் சொன்னதை கேட்டு உனக்கு வேலையை போட்டு கொடுத்து அதில் பண்ணுறோம். அதனால் அறவயிறு கஞ்சி இருந்தாலும் அதில் நிம்மதியாக குடிக்கிறதுக்கு கடனை கட்டுறதுக்கு பத்தாது. அப்படி தானே கேட்டேன். அதனால் வியாபாரத்துலேயும் உனக்கு நல்லபடியாக உனக்கு கருப்பம் கூட இருந்து நல்லபடியாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். நாளையிலேருந்து உனக்கு பொருளாதாரம் நெருக்கடி வராது. நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். இதை எல்லோரும் உள்ளுக்கு போய் சாப்பிட்டு அதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. அதையும் நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் தனியாக வச்சுக்க. இருப்பிடத்தில் 4 அறுத்து போட்டுரு. யாரும் என்னை வந்து கொடுக்கறத வந்து தடுக்கவும் கூடாது. அதே மாதிரி தேவையில்லாமல் யாரும் என்னை பேசவும் கூடாது. அதனால் நான் கட்டிடுறேன் அப்படின்னு என்னை நினச்சிட்டு அறுத்து போட்டுரு. நாளையிலேருந்து நீ சொன்னால் சரின்னு கேட்குற மாதிரி நான் பண்ணி கொடுத்துறேன். உன்னோட ஆலயத்துக்குள்ளே மட்டும் போடுறவங்க, உள்ளுக்குள்ளே மட்டும் போடு. நான் கருப்பசாமி நீ போய் பேசுனா சரிங்கிற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல? 3 நாள் கழிச்சு எடுத்துடுறேன் உனக்கு. அதுக்குள்ளேயே உனக்கு ஒர்சல் பண்ணி கொடுத்துறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் நான் வந்து பையிங் ஆஃபீஸில் மேனேஜரு. அதனால் கருப்பசாமி டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் எனக்கு வந்து வேலையை காப்பாற்றி கொடுக்கணும். அதனால் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு எத்தனையோ முயற்சியெல்லாம் எடுக்கிறான். அப்படியாப்பா? அப்படின்னு போய் காலில் விழுந்துட ஓடு. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? அதே போல் கருப்பசாமி உனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கும் நான் கருப்பசாமி விட மாட்டேன். அதே போல் கருப்பசாமி உனக்கு மேனேஜர் போஸ்ட்டு போட்டு கொடுத்தது கருப்பசாமி நான். அதனால் உனக்கு யார் எந்த முயற்சி எடுத்தாலும்
உனக்கு இதே ஊரில் உனக்கு இருக்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதே போல் கருப்பசாமி குடும்பத்தில் உள்ள சிக்கல் என்ன இருந்து உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அமைச்சு உனக்கு நிம்மதியாக வரணும் அப்படின்னா ஆவணி 30 முடிஞ்சதையுமே ஓரளவுக்கு மாற்றுற மாதிரி அமைச்சு தரேன். விசேஷத்துக்கு என்னோடய மனைவியும் குழந்தையும் வரணும் அப்படின்னு என்னை வந்து கேட்டேன். என்ன பண்ணேன்? வந்தாங்கல்ல, எந்த பிரச்சனையும் பண்ணாமல் போயிட்டா அப்படின்னா போய் காலை விழுந்துருவோம். அப்படி தானே வந்து கேட்டேன். கூப்பிட்டா வரணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணிவிட்டு விசேஷத்தை முடிச்சுட்டு போகணும். அதுக்கு தான் நான் வந்துடுவேன்னு சொல்லி உனக்கு அனுப்பினேன். அதே போல் நான் கருப்பசாமி ஆவணி முடிகிறதுக்குள்ளே புரிஞ்சு நடந்துக்கிற மாதிரி கருப்பசாமி உருவாக்கி, அதே போல் நான் கருப்பசாமி சண்டை இல்லாத வாழ்க்கையை உருவாக்கினா போதுமில்ல, நான் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன். இதை யாரும் கைப்படாமல் வச்சுக்க. உனக்கு வேலையிலையும் பிரச்சனை வராது, அதே போல் கருப்பசாமி குடும்பத்திலையும் பிரச்சனை வராது. அதை வந்து பாங்கா வச்சுக்க. எனக்கு வந்து பௌர்ணமிக்கு வந்து மாலையும் பாட்டிலும் சுட்டு நீ வாங்கி தந்துடணும். இதை கொண்டுட்டு போய் உன்னோட தாயின் தகப்பனுக்கும் கொண்டுட்டு போய் கொடுத்துரு. ஒன்றை கொண்டுட்டு போய் உள்ளுக்கு சாப்பிடணும், ஒன்றை கொண்டுட்டு போய் சுற்றி போட்டுடணும் அப்படின்னு கொண்டு கொடுத்துரு. நான் கருப்பன் கூடவே வரேன். உன் சகோதரிக்கு வர்றேன் பௌர்ணமிக்கு தான். கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் என் மகனுக்கு வேண்டி நான் தான் வீட்டை விட்டு வெளியில் போகணும் போல அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றும் மகனை திருத்தணும், இல்லாமல் தான் நம்ம வெளியில் போயிடணும். அப்படியே மகளை அப்படின்னு போய் காலில் விழுந்துடுவோம். அதே போல் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தேன்னா நான் சொன்ன டைம் முன்ன முடியிருக்கு 33 நாள் இன்னும் பாக்கி இருக்குது. அதனால் கருப்பசாமி இந்த மாதம் ஆடி இன்னைக்கு 18, இன்னும் ஒரு 5 நாள் பொறுத்துக்க. 5 நாள்லேருந்து தேவையில்லாத ஒரு பொருளை தூக்கி போட்டு உடைக்கிறது, தேவையில்லாதது ஒரு சில வேலைகள்லாம் பண்ணுறது 5 நாள்லேருந்து உனக்கு படிப்படியாக உனக்கு குறைச்சி கொடுத்துறேன். பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. அன்னையிலேருந்தே உனக்கு வந்து குறைச்சி கொடுத்துட்றேன். பௌர்ணமியிலேருந்து உனக்கு 3 மாதம் டைம் போட்டேன், உன்னால் தாக்கு பிடிக்க முடியல அப்படி தானே வந்து கேட்டேன். அதனால் உனக்கு 5 நாள் பொறுத்துக்க. அதுலேருந்து படிப்படியாக உனக்கு குறைச்சி கொடுத்து நல்லபடியாக அவனையும் மனுஷனாக மாற்றி உனக்கு திருத்தி கொடுத்தா போதும்ல, கிட்டவா. அப்படி 5 நாள் போகிறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணுவோம். சரியா? பௌர்ணமிக்கு நான் சொல்கிறேன். இதை கொண்டுட்டு போய் பாங்கா வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும், அவனுக்கும் சேர்ந்து கொடுத்துரு. இன்னை வந்து நான் மாற்றி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தனா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி சவாலில் வந்து யாருப்பா ஜெயிச்சது நீ சொல்லு. என்ன ஜெயிச்ச? நீ எல்லா பக்கம் போன, எல்லா முயற்சியும் எடுத்தோம், காலி பண்ண முடியல. நான் கருப்பசாமி அதையும் காலி பண்ணி கொடுத்தேன். நீ எப்படி கோயிலில் ஒரு நல்ல விசேஷம் பண்ணிடுவீன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சவாலும் விட்டானே இல்லையா? அதனால் அவனுக்கு தாயும் இல்லை பிள்ளையும் இல்லை. அவன் கொண்டுட்டு போய் உள்ளே வச்சது தான் முதல் தப்பு நடது. அப்படி தானே? அதனால் கருப்பசாமி உனக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன், அதனால் ஒரு இமை பொழுதில் உனக்கு காப்பாற்றி அப்பவும் கருப்பசாமியும் நீ இந்த நம்ம 2 பேரும் தான் ஜெயிச்சிருக்கான். அதனால் அவன் எனக்கு வந்து தண்டனை, இப்போ நீ எனக்கு பலி கொடுக்கிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால் அவனை விட்ட சாபத்துக்கு எப்படி விட்டுருவான், பார்த்துருவான், ஜெயிச்சிருவான்னு பார்த்துடலான்னு ஒரு முடிவு பண்ணி இன்றைக்கும் அவன் உன் மேலே எப்படியோ பண்ணி காலி பண்ணி வச்சுட்டானே அப்படின்னு இன்னுமே பகையோடு தான் இருக்கேன். அதனால் இப்போ அதுக்கு என்ன முடிவு பண்ணுறது அப்படின்னா, நான் வந்து சரிப்பா வர ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு வந்துடணும். ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்க்கணும். இப்போ நீ போக வேண்டிய சொல்லிக்கு நாளைக்கு தான் போகணும். சரியா? அதனால் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக என்னை வந்து பாரு. 2 பேர் என்னை வந்து பார்க்கணும். சரியா? எனக்கு வந்து வரமிளகாய் வந்து 1 கிலோ வாங்கிடு. எனக்கு ரோஜாப்பூவில் ஒரு மாலை, சுருட்டில் ஒரு மாலை, கனியில் ஒரு மாலை கொண்டுட்டு வா. அடுத்த 90 நாளுக்குள்ளே கருப்பசாமி உனக்கு நிரந்தரமான தொழில், அதுக்கு நல்ல வருமானத்தை கொடுத்து யாரோட போட்டி இருந்தாலும் நான் ஜெயிக்க வச்சு நீ நினச்சது போல் எல்லாருக்கு முன்னாடியும் உனக்கு வந்து டாப் லெவலில் கொண்டுட்டு போய் கருப்பசாமி உட்கார வச்சுறேன். நீ உழைக்கிற அளவுக்கு ஊதியம் கொடுத்தா போதும்ல, அதை நான் கருப்பசாமி தொலாவி அமைச்சிறேன். போட்டின்னு வந்தால் கருப்பசாமி தான் நான் ஜெயிப்பேன். அதனால் நீ என்னை பற்றி உனக்கு வந்தப்பவே தெரியும். அப்படி தானே? போய் பார்ப்போம், இதையும் ஒரு முயற்சி அப்படின்னு 3வது டைம் வர்றக்குள்ளேயே உன் பிரச்சனையை முடிச்சு கொடுத்துட்டேன். அப்படி தானே? அதனால் இதே போல் உனக்கு எல்லா பிரச்சனையும் முடிச்சு கொடுத்துறேன். ஆனால் வந்து தவறாமல் நீ வந்து அமாவாசை பௌர்ணமி நான் சொல்கிற காலங்கள் வரைக்கும் நீ கொஞ்ச நாள் என்னை வந்து பார்த்துட்டு ஆகணும். ஏன்னா அவன் வந்து அடங்க மாட்டான். ஒருக்காங்கிறது 2 டைம் ஒரு மன்னிப்பு கொடுப்பேன் அவனுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நீ நினச்சது மாதிரியே நடத்தி கொடுத்துருவேன். சரியா? அதை வந்து பப்ளிக்கில் சொல்ல முடியாது. அதனால் நீ நினச்சது போலையே
உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். இது எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். நாளை காலையில் சரிப்பா ஒரு புளிப்பு ஒரு இனிப்பு ரெண்டு ரெண்டு கலந்த மாதிரி சாப்பிட்டுட்டு தான் நீ போகிற காரியத்துக்கு போகணும். அப்போ தான், அப்படி இல்லைன்னா 8 நாள் கழிச்சு தான் போகணும். அதனால் இதை சாப்பிட்டு நீ நாளைக்கு போயிடு. நான் கருப்பன் கூடவே வரம்போ. ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் வரண்டாமானே. அதுக்குள்ளே பிரச்சனையும் ஞாயிற்றுக்கிழமையே முடிச்சு கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி கவந்தப்பாடி வச்சுப்பா. கவந்தப்பாடி அதே பிள்ளை தான் வேணுமா? அதே பிள்ளையை அமைச்சு கொடுத்துறேன். நீ உட்காருப்பா, கூப்பிட்றேன். அதே போல் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தனா 6 மணி நேரம் ஆச்சு. இருப்படத்துக்கு போய் 6 மணி நேரம் தான் இருக்குது. அதனால் கருப்பசாமி நம்ம ஜவாலில் ஜெயிச்சிடலாமானே. அதனால் அங்கே கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. அதனால் அங்கே நம்ம பேச்சுவார்த்தை ஓடிட்டு தான் இருக்கு. அதனால் உனக்கு விசாரிக்கலையா? விசாரிக்கல. தகவல் இன்னும் ஒரு வாரத்தில் வந்துடும். சரியா? அதனால் நான் கருப்பசாமி நம்ம நினச்சது போல் சவாலில் ஜெயிச்சிடலாம். அதனால் நீ பயப்படவே வேணாம். அந்த இடத்துல தானாக தேடி வரக்கூடிய வாய்ப்பு உனக்கு நான் உருவாக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கேட்குறேன். அது வரைக்கும் நீ பயப்படாமல் இரு. நான் கருப்பசாமி கூடவே இருந்து வருமானத்துக்கும் குறைவு இல்லாமல் நல்லபடியாக கருப்பசாமி போன காடெல்லாம் நல்லபடியாக உனக்கு நல்ல வருமானத்தை கொடுத்துறேன். பேரும் மறுபடியும் பழைய நிலைமைக்கு உனக்கு உருவாக்கியும் கொடுத்துறேன். சரியா? இதை கொண்டு பாங்காக வச்சுக்க. அப்படியா? பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. 2 நாளைக்கு உனக்கு படிப்படியாக உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். வர வெள்ளிக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு கருப்பசாமி மறுபடி வடக்கி வளையம் முயற்சிப்பா. வடக்கி வளையம் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் எல்லாமே நடந்துருமா? நாளையிலேருந்து நடந்துட்டோமானே. எதிர்பார்த்தது போல் ஆள் அமைச்சு கொடுத்துட்றேன். நீ போய் பேசுனா உடனே வந்துடுவேன். இப்போ ஆளுகளை வச்சுட்டு பெரிய அக்கப்போரா இருக்குது. அப்படி தானே? பேசின பக்கம் ஆளுங்க கரெக்டாக போகிறதில்ல. அதனால் அமைய மாட்டேது. நிரந்தரமாக ஒரு 9 பேர் உனக்கு ரெகுலராக இருந்தால் போதும்ல. இப்போ ஒரு 6 பேர் இருந்தாலும் கூட போதும் இப்போதைக்கு. அப்படி தானே? அதனால் நான் உனக்கு 9 பேர் நிரந்தரமாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் நம்ம பேசுகிற கார்டு நமக்கு வந்துடுமா? அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். நிற்கிற பணமெல்லாம் எனக்கு வசூல் பண்ணி கொடுத்துருவியா? அதையும் உனக்கு பண்ணி கொடுத்துறேன். போய் காலில் விழுந்துட்டோம். இதையெல்லாம் கருப்பசாமி இந்த ஆண்டு உனக்கு நான் பண்ணி கொடுத்துறேன். தை 15க்கு மேலே நல்லபடியாக ஒரு வரணும் தொலாவி வர்ற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? தை 15க்கு மேலே அப்படின்னா இந்த ஆண்டு வந்து பெருசாக எதிர்பார்க்குற அளவுக்கு வரலைனாலும் கண்டுக்க வேணாம், விட்டுரு. 2025 முடியட்டும். இன்னும் தை 15 முடியட்டும். அதுக்கு முன்னாடி வந்தால் நீ பாரு. வேணாங்களா? வரன் தானாக வந்துச்சுன்னா பாரு. இல்லைன்னா தை மாதத்துக்கு மேலே உனக்கு தானாக தேடி வரமா உனக்கு உருவாக்கி தரேன்ருக்கு. சரியா? அதனால் நீ நினச்சது போல் கருப்பசாமி எல்லாமே உனக்கு நல்லது தான் நீ நாளையிலிருந்து. அதனால் நீ போய் இறங்கி செய்யலாம், கேட்கலாம். நான் கருப்பசாமி உனக்கு தாயின் தகப்பனை இருக்கேன். நீ போய் இறங்கி கேளு. நாளையிலேருந்து உனக்கு எல்லாமே உனக்கு நான் கருப்பை வெற்றியாக கொடுத்துறேன். படிப்படியாக அதுக்கு தான் கிட்டவா. படிப்படியாக உனக்கு எல்லாம் நிறைவேற்றி கொடுத்துறேன். தவறாமல் எங்கே சுற்றினாலும் 5 நாளைக்கு ஒருக்கா எங்கே சுற்றினாலும் எனக்கு மாலை பாட்டில் வந்துடணும் ஒரு கொஞ்ச காலத்துக்கு. நீ எதிர்பார்த்ததோடு எல்லாம் படியேற்றி விட்டுறேன். நீ பழைய நிலைமைக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துறேன். சரியா? ஒரே ஒருத்தர் மட்டும்தான் போட்டிக்கு இருக்கான் ஆளுகளை கிடைக்கிறதுக்கு. அதையும் உனக்கு நான் நாளையிலேருந்தே சரி பண்ணி கொடுத்துருவேன். சரியா? இது வந்து உன்னோட கணவருக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க வச்சிரு. உடம்பு தொந்தரவு எதுவும் வராது. அதே போல் இதை நீ வச்சுக்க. உனக்கும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். அம்மாவை பௌர்ணமிக்கு என்னை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் சரிப்பா. நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி. அதனால் என்னோட மகனும் மருமகளும் பிரச்சனை. மகனும் மருமகளும் பிரச்சனை. அதனால் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக எனக்கு சீக்கிரமாகவே அந்த பிரச்சனை இல்லாமல் சந்தோஷம் பிரியமாக இருக்கணும். எனக்கு எங்கூட சேர்ந்து நல்ல முறையாக இருக்கணும். அதுக்குண்டான வாய்ப்பும் கருப்பசாமி அமைச்சு தரேன். போய் காலில் வந்துடுவான். அதே போல் கருப்பசாமி சரிப்பா ஒன்றுக்கு ஒன்றும் புரிஞ்சிக்க மாட்டேறான். அப்படி தானே? அதனால் நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் முடிஞ்சால் உள்ளுக்கு கொடு. முடியாது அப்படின்னா நீ உன்னோட இருப்பிடத்தில் வச்சுக்க. ஒரு 9 நாள் மட்டும் பொறுத்துக்கு. படிப்படியாக உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். இந்த மாதம் முடிய வரைக்கும் அப்படி இருக்கு. அடுத்த மாதத்துலேருந்து புரிஞ்சு நடந்துக்கிற மாதிரி கருப்பசாமி உருவாக்கி சண்டை இல்லாமல் நல்லபடியாக வாழ வச்சா போதும்ல. நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துடுறேன். அப்படியா? இந்த மாதம் முடியட்டும். சரியா? இந்த மாதம் பௌர்ணமிக்கே பண்ண வேண்டிய சூழ்நிலை தான். சரியா?
இந்த மாதம் தான் நாங்கள் பண்ணணும், அப்படி தானே? இந்த மாதம் தான் நீ பண்ணியிருக்கணும். அதனால் இந்த மாதம் முடியாது, ஏன்னா ஒன்று சேர்த்து வர முடியாது. அதனால் இந்த மாதம் முடிய வரைக்கும் விட்டுரு. அடுத்த மாதத்துல எல்லாம் ஒன்று சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் கருப்பை உனக்கு கூட்டிகிட்டு போய் அடிக்கிற மாதிரி நான் பண்ணி கொடுத்துறேன். அப்படி அந்த இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடும், கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி அவினாசி வச்சுப்போ. அவினாசி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் உடல்நலை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் சரியில்லாமல் வருது. அதனால் மாதிரி இல்லாமல் இருந்தாலும் முழுசாக இல்லைன்னா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். அப்படி தானே மன கேட்டேன். போய் காலைல விழுந்துட்டோம். அதே போல கருப்பசாமி இன்னும் ஒரு 3 நாள் பொறுத்துக்கிடாமானே. வர்ற வியாழக்கிழமையிலேருந்து உனக்கு உடம்பு தொந்தரவு 3/4 குறைச்சிறேன், சரியா? படிப்படியாக உனக்கு குறைச்சி அடுத்த 30 நாளில் முழுசாக அதில் இருக்கிற பிரச்சனையிலேருந்து உனக்கு சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக காப்பாற்றினா போதுமா? அதே போல் நான் காப்பாற்றி தரேன். வேலைக்கும் நிம்மதியாக கருப்பை நாளையிலேருந்து நீ போலாம் போ. வர பௌர்ணமிக்கு என்னை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடியும் திருச்செங்கோடு வச்சுப்பா. திருச்செங்கோடு கருப்பசாமி மறுபடியும் வேலூர் இல்லை வேலூர் மாவட்டம்ப்பா. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்து வந்தானா? சுற்றி பார்த்தல கருப்பசாமி உனக்கு நான் என்னப்பா பண்ணி தரணும்? யாருக்கிட்ட பொறுப்பை படைச்ச? கூட இன்னொருத்தர் இல்லையா? ஒரு ஆள் இருக்கானே. இதுக்கு காரணமே அவன் தாண்டமானே. அதனால தான் உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன். இத்தனை பேர்த்துக்கு நான் என்ன பிரச்சனைன்னு நான் சொன்னேன்ல, உன்னை மட்டும் நான் ஏன் கேட்கணும்? அதனால் நீ வந்து இந்த மாதிரி கேட்டு கொண்டுட்டு போய் இன்னொரு ஆள்னால தான் இந்த பிரச்சனை நீ மாட்டினது. உனக்கு நேர காலமெல்லாம் ஜல்லாத்தான் இருந்துச்சு. நல்லா கருப்பசாமி ஒரு லெவலாகத்தான் வச்சுருந்தேன் ஒரு வழிக்கு. ஆனால் அதையெல்லாம் பயன்படுத்திக்க தெரியாமல் விட்டுட்டிய. ஆமான்னு சொல்லு, இல்லாட்டி இல்லைன்னு சொல்லு. அதனால் உனக்கு எல்லா வாய்ப்பும் கொடுத்தேன். கரெக்டாக பயன்படுத்திக்க தெரியாமல் யாரோட ஐடியாவும் கேட்காம நீ பண்ணியிருந்த அப்படின்னா ஓரளவுக்கு உனக்கு நகர்த்தி கொடுத்துருப்பேன், சரியா? ஒருத்தரோட ஐடியா கேட்டையா கேட்கலையா? அதுதான் பிரச்சனையே உனக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். நீ சொல்லு பார்ப்பான். அதுதான் சொன்னேன், உனக்கு என்ன வேணும்னு கேளு. வேணுங்கிறதெல்லாம் கொடுத்தி அவனுக்கு. ஆனால் கொடுத்தும் அதை கரெக்டாக பயன்படுத்திக்க தெரியல. அதனால் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு உனக்கு கருப்பசாமி உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். வருமானத்தை கொடுத்து நீ செய்கிற தொழிலில் கடன் இல்லாமல் உனக்கு நிம்மதியாக வாழ வச்சு நம்மளையும் 4 பேர் மதிக்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல. போய் காலில் விழுந்துட்டோம். இப்போ வந்து பண பிரச்சனையாக இருக்குது. ஒரு பக்கம் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். அதனால் எனக்கு பணம் முக்கியம் வேணும். யாருக்கு பணம் வேணும்?
அதனால் யார்கிட்ட ட்ரை பண்ணியிருக்கியா? அதைத்தான் சொன்னேன், உனக்கு நீ நினச்சதோ இப்போ பணம் வேணும். அதனால் பணத்துக்கு உண்டான வாய்ப்பு நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துட்றேன். நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் அங்கே புழிஞ்சு விட்டு அங்கேருந்து கொஞ்சம் மண் அள்ளிட்டு நேராக வர்ற வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு எனக்கு ரோஜா பூ ஒரு மாலை வாங்கிட்டு எனக்கு பாட்டல் சுருட்டு வாங்கிட்டு வா. நீ நினச்சதோட கருப்பசாமி ஆவணி 30 முடிஞ்சு புரட்டாசி 10 தேதிக்குள்ளே உனக்கு நான் விற்று கொடுத்துட்றேன். சரியா? கிட்டவா. ஏமாந்தது இழந்ததெல்லாம் கருப்பசாமி அடுத்த 1.5 வருஷத்துக்குள்ளே மீண்டும் உனக்கு கருப்பசாமி இன்னொரு வாய்ப்பு கொடுத்து பொருளாதாரத்தையும் கொடுத்து எத்தனை சொத்து இழந்திருந்தாலும் உனக்கு திருப்பி உனக்கு வாங்கி கொடுத்தா போதுமில்ல. கடன் இல்லாமல் நீ நல்லபடியாக நான் உனக்கு வாழ வச்சு கொடுக்குறேன்டாமான்னு. இதை அப்படியா? அதுவும் உனக்கு அமைச்சு தந்துடுறேன். நீ மண் அள்ளிட்டு வா. இதை கொண்டு போட்டு அந்த இடத்துல புழிஞ்சு விட்டுறணும். அங்கேருந்து கொஞ்சம் மண்ணை மட்டும் அள்ளிட்டு வா. சீக்கிரம் விற்கிற மாதிரி உருவாக்கி கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் என்ன பண்ணுற, குடும்பத்தில் கொண்டுட்டு போய் இன்னையிலேருந்து தாயும் தகப்பனா கருப்பசாமி நீதியாக வரணும் அப்படின்னு என் பேரை சொல்லி உன்னோட நில வாசப்படியில் கட்டி விட்டுரு. இன்றைக்கே நான் கருப்பசாமி உன் வாசப்படிக்கு வந்து நாளையிலேருந்து உன் பிரச்சனையை படிப்படியாக உனக்கு தீர்த்து கொடுத்தா போதுமா? அதே போல் உனக்கு அமைச்சு தரம்போம். வர்ற வெள்ளிக்கிழமை என்ன வந்து பார். கருப்பசாமி மறுபடி தென்காசி வச்சுப்பா. தென்காசி 3 கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் ஜந்த உறுப்பா. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் ஹோமிலேருந்து கூட்டிகிட்டு வரணுமா? யாரப்பா கூட்டிகிட்டு வரணும்? மகன் வந்து ஹோமில் இருக்கான். அப்படி இருக்கானா அப்படின்னு போய் காலில் வந்துட்டோம். அதே போல கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எப்படியாவது என் மகனை நல்லபடியாக திருத்தி நல்லபடியாக கொண்டு வந்து அவனையும் மனுஷனாக மாற்றி வேலைக்கு போக வைக்கணும். அவனுக்கும் ஒரு வாழ்க்கை ஒன்று அமைச்சு கொடுக்கணும். அப்படி தான் என்ன கேட்ட போய் காலில் வந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி நம்மளையும் 4 பேர் மதிக்கிற மாதிரி கருப்பசாமி மாற்றி உனக்கு உருவாக்கி அதே போல் நல்லபடியாக உனக்கு திருத்தி அதே போல் இன்னும் ஒரு 30 நாள் பொறுத்துக்க ஓரளவுக்கு கொஞ்சம் திருத்தி இருக்கிறேன். இன்னமும் கொஞ்சம் திருத்திடுறேன். அதே போல் கருப்பசாமி வீட்டுக்கு வந்தால் எந்த இடைஞ்சல் இல்லாமல் காப்பாற்றிடுவோம். அதே போல் வர கார்த்திகை முடிஞ்சு மார்கழி தை பிறக்கிறதுக்குள்ளே அவனையும் ஓரளவுக்கு 3/4 திருத்தி கொடுத்துறேன். சரியா? கிட்டவா. திருத்தி கொடுத்து அதே போல் நல்லபடியாக அவனுக்கு வாழ வச்சு அவனுக்கும் வாழ்க்கையில் நல்லபடியாக அவனுக்கு வாழ்க்கை இருக்கான்னு போய் பார்த்ததோட வாழ்க்கையில் இருக்குது. அதனால் நான் கருப்பசாமி அவனுக்கும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்ரு. ஒரு 30 நாள் போகிறதுக்கு கொஞ்சம் மாற்றிடுவோம். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நான் உனக்கு சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துருக்கோம். கருப்பசாமி மறுபடி கேரளா போயிடுச்சுப்பா. கேரளா உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தனா? வேலை கொடுத்தோம், கொஞ்சம் இப்போ ஸ்லோவாகி போச்சு. அப்படி தானே மனே? அடுத்த ஒன்று ஒரு 8 நாள் போகிறதுக்கு வேலை ஒன்று அடுத்தடுத்து வேலை வந்துடும். இந்த மாதம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான். அடுத்த மாதத்துலேருந்து உனக்கு வேலைக்கு குறைவில்லாமல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி வீட்டிலையும் எதை குழப்பம் இல்லை. அதனால் அதுவும் பயப்பட வேணாம். பொறாமை இருந்தாலும் கருப்பசாமி நான் இருக்கேன். அதனால் இந்த மாதம் வந்து நம்ம இருக்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து ஜமாளிச்சிட முடியுமா அப்படி தானே கேட்டேன். இன்னும் ஒரு இந்த மாதம் முடியட்டும். அடுத்த மாதத்துலேருந்து உனக்கு நீ செய்ய முடியாத அளவுக்கு உனக்கு வேலை தொலாவி அமைச்சு கொடுத்துறேன். இந்த வருஷத்தில் வந்து அடுத்த ஆடி வர்றதுக்குள்ளே நீ வந்து மேக்சிமம் எல்லா கடனையும் கட்டிடலாம். நகையும் எடுத்துடலாம். நகையில் எங்கே இருக்குது? பகுதி போச்சு, பகுதி பேங்கில் இருக்குது. அதான் பகுதி இருக்கிறத நகை எடுத்துடலாம். வீட்டுக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். ஆவணி மாதத்துலேருந்து உனக்கு நல்லபடியாக எல்லாம் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். வர தை பொங்கல் வர்றதுக்குள்ளே உனக்கு 3/4 ஏற்கனவே உனக்கு நான் நடத்தி கொடுத்துறேன். அதுலேருந்து உனக்கு வீட்டை கட்டுறதுக்குண்டான வழியும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். போய் காலில் வந்துட்டு ஓடு. எனக்கு கல் வாங்கிட்டு வந்தியா? அதை கொண்டு எடுத்து ஊற்றிட்டு வா. அது வேணுமா வேணாமா? அதே போல் கருப்பசாமி இன்னும் ஒரு நான் சொல்கிற காலங்கள் வரைக்கும் இருக்கணும். சரியா? இருந்தேன்னா நீ எல்லாத்தையும் நீ படியேற்றி யாரோட கையும் எதிர்பார்க்காத அளவுக்கு நீ சம்பாரிச்சு நான் கருப்பசாமி சொந்த வீடு கட்டிடலாம். பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வச்சு கரை சேர்த்திடலாம். நீ நினச்சது போல் உடம்புல எந்த தொந்தரவும் இல்லாமல் பழையபடி ஒரு வாய்ப்பு கார் ஆட்டோ வேலை அத்தனையும் உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமில்ல. அதே போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். இதை 3 பேரும் பகுதியை சாப்பிட்டணும், பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும். நல்லபடியாக படிக்க வச்சிடறேன். வேலையிலையும் எந்த குழப்பம் இல்லாமல் கருப்பம் காப்பாற்றி கொடுத்து வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் அடுத்த மாதத்துலேருந்து நீ எதிர்பார்த்ததை விட நல்லாவே நடத்தி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமில்ல. அடுத்த அப்படியாப்பா
வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்க்கணும். எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வா, மாலையும் பாட்டிலும். நீ நினச்சது போல் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்துரும். அதை கொண்டுட்டு போய் இருப்பிடத்தில் அதை கொண்டுட்டு போய் நீங்கள் 2 ஆளும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். அதை 3 ஆளும் சாப்பிட்டணும். இன்னொரு ஆள் பாக்கி இருக்கா? இன்னொரு ஆள் யார் வீட்டில் இருக்கா? தங்கள் வேலைக்கு போயிடுச்சா? எப்போ வரும்? உள்ளுக்கு வந்தால் கொடுத்தாச்சுன்னா உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனையும் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். சாமி மறுபடியும் தஞ்சாவூர் வச்சு பார்த்து தஞ்சாவூர் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தனா, சுற்றி பார்த்தல சீக்கிரமாக ஊருக்கு போகணுமாப்பா, அப்படி தானே? நீ எப்போ போகலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்க? அப்படியா? பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு அதுக்கு மேல் கொண்டு நீ எப்போ போகலான்னு உனக்கு நான் டைம் கொடுக்குறேன். போனால் அங்கேயும் எந்த இடைஞ்சல் வரக்கூடாது. அதே போல் தொழில் செய்கிற இடத்துலையும் உனக்கு இடைஞ்சல் வரக்கூடாது. அப்படி தானே? அதான் வந்துட்டு இருக்காத, நானே போய் பார்த்தனே. அதனால் உனக்கு இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்து நீ எதிர்பார்த்ததோடு நல்லபடியாக காப்பாற்றி உனக்கு பேரும் புகழமாக உனக்கு அமைச்சு கெட்ட பேர் இல்லாமல் உனக்கு உருவாக்கினா போதுமா? போய் காலில் வந்துட்டு ஓடு. போல கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். அதே போல் சொந்த ஊருக்கு வெள்ளிக்கிழமைக்கு மேலே நீ எப்போ வேணால் போடப்படாமானே, அங்கே எந்த இடைஞ்சலும் வராது. யார் உனக்கு ஃபாலோ பண்ணினாலும் சரி, இவன் இங்கேருந்து அங்கே அடுத்த ஊருக்கு போய் வேலை செஞ்சு நிம்மதியாக வாழ்ந்துருவானா அப்படின்னு எத்தனையோ பேர் சவால் விட்டு பார்த்தான். அத்தனை பேர்த்தையும் கருப்பசாமி நேற்றுக்கு வரைக்கும் அவனுக்கு தண்டனையை கொடுத்துருக்கேன். அதனால் நீ போய் உன்னோட தாய் வீட்டுக்கு போகும்போது இடைஞ்சல் இல்லாமல் இருந்தால் போதும்ல, நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் வச்சுக்க. தொழில் செய்கிற இடத்துல இங்கேயும் சிக்கல் வந்திருக்கு. வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் இப்படி இரு. வெள்ளிக்கிழமை கூட அதையும் உனக்கு ஹோல்சேல் பண்ணிடுறேன். சரியா? ஞாயிற்றுக்கிழமை வந்து பாரு. சரியா? அடிக்கடி லீவ் போட முடியலையா? அதனால் ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பாரு. சரியா? அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும், வாய் பேசாமல். ஞாயிற்றுக்கிழமை கூட நான் அதையும் ஹோல்சேல் பண்ணி நான் கருப்பை சரி பண்ணி கொடுத்துருவோம். சாமி மறுபடி எந்த ஒரு கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் என் மகனை நல்லபடியாக திருத்தி கூட்டிகிட்டு வந்து விட்டாச்சு. ஆனால் அவனை வந்து நல்லபடியாக நல்ல பாதையில் அனுப்பணும்ல. கூட்டிகிட்டு வரணும்னு கேட்டேன், கூட்டிகிட்டு வந்து சேர்த்தியாச்சு. அப்படியே இல்லையா? சேர்த்தியாச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ சேருவாரோட சேர்ந்து கொஞ்சம் கெட்டு போகிற மாதிரி என் கண்ணுக்கு தென்படுது. அப்படி தானே மகள? அதனால் அவதையும் திருத்தி கொடுத்து அதே போல் இந்த ஆண்டு அடுத்த ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே அவனுக்கு வந்து சீக்கிரமாக திருத்தி அடுத்த ஆடி அமாவாசை எனக்கு பால் குடம் எடுக்கிறதுக்குள்ளே அவனுக்கு திருமணத்தையும் உனக்கு முடிச்சு கொடுத்துறேன். போய் காலைல வந்துட்டோம். அப்படி தானே வந்து கேட்டால் திருமணத்துக்கு முதல் அவனை திருத்தணும், 2வது திருமணத்தை பண்ணி வச்சுட்டு அவன் பார்க்கல அவன் ஒழுக்கமாக இருக்கணும். அப்படி தானே கேட்டேன். அதே போல் அதுக்கு உண்டான வாய்ப்பை நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி பணத்தை எல்லாம் ஒவ்வொரு பக்கம் கொண்டுட்டு போய் சிக்க விட்டுருக்கான். அதனால் கருப்பசாமி உனக்கு பொறுமையாக வர்ற மாசிலேருந்து பங்குனி மாதம் வரைக்கும் பொறுமையாக இருக்கு. நீ யார்கிட்ட கொடுத்துருந்தாலும் சரி, நல்லபடியாக அவனுக்கும் வருமானத்தையும் கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு பணத்தை எப்படி சந்தோஷமாக கொடுத்தியோ அதே ஒரு சந்தோஷமாக நீ திருப்பி உனக்கு கொடுக்குற மாதிரி உருவாக்கி கொடுத்தா போதுமா? அதனால் ஏமாத்துறதுக்கெல்லாம் கருப்பசாமி நான் விட மாட்டேன். அதனால் யார் என்னோட இடத்துக்கே வந்திருந்தாலும் சரி, நியாயம் எங்கேயும் அங்கே நான் கூட நிற்பேன். அதனால் உனக்கு நீ சந்தோஷம் முடியுமா எப்படி கொடுத்த அதே போல் உனக்கு சந்தோஷம் முடியுமா உனக்கு கருப்பை வாங்கி கொடுத்தா போதும்ல. அதனால் கேட்காமலே உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். கிட்டவா இதை கொண்டுட்டு போய் மகனுக்கும் சாப்பிடணும், நீயும் சாப்பிடணும். இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு ஒரு காலத்துக்கு ஒரு வீடும் கூட இல்லை. அதனால் ஏதோ ஒரு மூலியமாக நம்ம கொடுத்ததெல்லாம் ஒரு ஹோல்சேல் பண்ணி கொஞ்சம் வாங்கலாம்னு ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். அதனால் வந்து கார்த்திகை ஜோதி வரைக்கும் அந்த முயற்சி எடுக்க வேணாம். கார்த்திகை முடிஞ்சு மார்கழியும் முடிஞ்சிட்டும். தை 3ஆம் தேதிக்கு மேலே நானாக தேவாவி உனக்கு வீடு கட்டுறதுக்கு வீடு வாங்குறதுக்குமான வாய்ப்பு அமைச்சும் கொடுத்துறேன். அது வரைக்கும் பொறுமையாக இருக்குது. அடுத்த பௌர்ணமிக்கு நான் வந்து பாரு, வர்ற வெள்ளிக்கிழமைக்கு. இப்போ சாமி மறுபடி கவுந்தப்பாடி வச்சுப்பா. கவுந்தப்பாடி சாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் ராமராஜ்லேயே நான் வேலைக்கு போயிடலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன்னா, நீ என்ன பண்ணி வச்சுருக்க? அங்கே தான் போயிட்டுருக்கேன். போய் காலையில் வந்துட்டோம். அதனால் 2-3 வேலைக்கெல்லாம் போகலாம்னு பார்த்தான். அந்த 2-3 வேலையெல்லாம் சரியாக வரல. அப்படி தான் பண்ணேன். அதனால் பழையபடி அதே வேலைக்கு ராமராஜுக்கு போயிடலான்னு நானும் உத்தரவிட்டிருக்கேன். அதனால் தொழில் செய்கிற இடத்துல இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்து அதே போல் கருப்பசாமி வாழ்க்கைக்கு ஒரு முடிவு பண்ணணும். அதனால் இப்போ சன்னியாசி வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். 2 இடத்துக்கு போனோம், வாழ்க்கையே தொலைச்சிவிட்டான்.
அப்படி தாண்டாமானே. அதனால் நான் கருப்பசாமி இன்னொரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்து இந்த ஆடி முடியட்டும், ஆவணி 10ஆம் தேதி வர்றதுக்குள்ளே ஏதோ ஒரு 2 பார்த்து வச்சுருக்கேன் நான். நீ பார்த்து வச்சுருக்கியா? பார்த்து வச்சுருக்கேன், அதுதான் கேட்டேன். நான் பார்த்து வச்சுருக்கேன், அதனால் நீ இப்போ பார்த்து வச்சுருக்க. அதனால் அதே சரியாக வந்து ஆவணி முடியறதுக்குள்ளேயே முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு யோசனையும் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே இல்லையா? அதனால் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், போய் காலைல வந்துடுவான். அதனால் அதுக்கும் ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுக்குறேன்டாமானே, சரியா? அதனால் பேச்சுவார்த்தையை வந்து இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் பேசு. அந்த பேச்சு நீ நினச்சதோடு அதுக்கு உனக்கு சரியாக வரும் அப்படின்னா ஒன்று தான் குறுக்க நிற்கிது. அதனால் நீ சரியாக வரும்னு உனக்கு நான் அமைச்சு கொடுத்துருவேன், சரியா? கிட்டவா, வேலையிலையும் இடைஞ்சல் இல்லை, வாழ்க்கையிலும் இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து நிம்மதியாக எல்லா இடத்துக்கு முன்னாடியும் வாழ்ந்து காட்டணும். அப்படி தானே? ஒரு ஆளுக்கிட்ட போய் 10 வருஷம் போச்சு, ஒரு ஆளுக்கிட்ட போய் 15 வருஷம் போச்சு. அதனால் கருப்பசாமி நீ இருக்கிற காலங்களில் உனக்கு நல்லபடியாக கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமில்ல? அமைச்சு தந்துடுறேன். வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடியும் காரைக்குடி வச்சுப்பா. காரைக்குடி கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? எக்ஸாம் எழுதுனானா இல்லையா? எழுதுனானா இல்லையான்னு தான் கேட்டேன். சரி, போய் காலைல வந்துட்டுவான். போய் 16 பக்கம் போய் 16 ஜாதி உள்ள விடக்கூடாது. முதல் சொன்னேன். நீ வந்து கருப்பசாமி நீ என்ன நம்பி வர்ற, அதில் ஒருத்தர் நம்பணும்ல. இப்போ மார்க் எவ்வளோ வந்துச்சு? மொத்தம் எவ்வளோ? 2600க்கு 490. கிட்ட வந்துட்டோம். போய் காலைல வந்துட்டோம். இதுக்கு வந்து இப்போ தூதால என்ன சொல்லி விட்டுருக்கா? என்ன சொல்லி விட்டுருக்கா? இதில் அவருக்கு சமாதானமாச்சு ஆகலையா? அப்போ இன்னும் வந்து இருக்கிற ஊருக்கெல்லாம் போய் எல்லாம் பண்ணு அப்படின்னு சொன்னால் நான் கருப்பசாமி சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு நீ முதலே சொல்லிடணும். நான் சொன்னேன்னு சொல்லிடு. நீ என்னை நம்பி வந்ததுனால கருப்பசாமி அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணி நல்லபடியாக மார்க்கும் வாங்கி கொடுத்து அதே போல் டாக்டர் பட்டமும் உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன், சரியா? நான் அதுவும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். நான் தான் சொல்கிறேனே, நீ என்னை நம்பின, நான் உனக்கு கனியை கொடுத்துருக்கேன், நான் அந்த மார்க்கை வாங்கி தரேன்ருக்கேன், வாங்கியும் கொடுத்துருக்கேன். அதே போல் இன்னும் 10 பக்கம் போக சொல்கிறாளா இல்லையா? அதனால் நீ அப்படி போனால் நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டேன்னு நான் சொல்லிடுறேன். அப்படின்னா அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக மார்க் வாங்கி கொடுத்து எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். ஒன்று வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ, அப்படி இல்லைன்னா வர்ற வெள்ளிக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ, சரிப்பா? கருப்பசாமி மறுபடி திண்டுக்கல் போயிடுச்சுப்பா. திண்டுக்கல் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி இப்போ 23லயே திருமணத்தை முடிச்சிடலாமா, இல்லை கொஞ்சம் வேலை வாங்கிட்டு அதுக்கப்புறமா முடிச்சிடலாமா அப்படின்னு 2 அர்த்தமாக யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன் நான். நீ அப்படியே இருக்கிறப்ப எந்த முடிவு எடுத்தாலும் சரி, உப்பு இருந்தே நீ பார்த்துடலாம். வேலை படித்த படிப்புக்கு வேலையும் வாங்கி கொடுத்துருவேன். அதே போல் உப்பு இருந்தே பார்த்த அப்படின்னா 23 இந்த வருஷத்துலேயே உனக்கு நான் சரியாக பண்ணி கொடுத்துடலாம்னு என் சகோதரன் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் படித்த படிப்புக்கு வேலையும் கிடச்சிரும், திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பும் அமைச்சிடலாம். அதை விட இன்னொன்று, பொருளாதாரம் இப்போ என் கையில் இல்லை அதனால் ஒரு 25ல் பண்ணால் கூட அதுக்குள்ளே தம் பிடிச்சி மேலே வந்துடலாம் அப்படின்னு நீ யோசிச்சுட்டு இருக்க. அது சரி வராது. அதனால் உனக்கு பொருளாதாரமும் கொடுத்துட்றேன், அதே போல் உனக்கு சரிப்பா சரி உனக்கு வந்து திருமணத்தையும் நடத்தி வைக்கிறதுக்குண்டான வழியும் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். கிட்டவா. வர்ற பௌர்ணமி அன்னைக்கு வெள்ளிக்கிழமைக்கு வரணும். சரி, ஞாயிற்றுக்கிழமைக்கு வா, சரியா? எனக்கு ஒரே ஒரு மாலையும் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வா. உனக்கு தீர்க்கமான பொருளாதாரத்துக்கு அந்த அன்னைக்கு கூப்பிட்டு கொடுக்க சொல்லியிருக்கேன். உனக்கு பொருளாதாரத்துக்கு நெருக்கடி இல்லாமல், அதே மாதிரி நிலத்தகராறில் ஒரு சிலதெல்லாம் இடத்துல இருக்கிற தகராறும் உனக்கு தீர்த்து கொடுத்து நிம்மதியாக உனக்கு நான் வாழ வச்சு கொடுத்து பேர் சொல்கிற மாதிரி உனக்கு கருப்பசாமி வர கார்த்திகை ஜோதி அன்னையிலிருந்தே உனக்கு நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கடன்லேருந்து கட்டி கொடுத்து ஊர் விட்டு ஊர் வந்து பொழப்பத்தனம் பண்ணனாலும் நிம்மதியாக வாழ வச்சா போதுமில்ல, நான் கருப்பசாமி அமைச்சு தரேன். இந்தா இதை நீ ஒன்று சாப்பிட்டு ஒன்றை கொண்டுட்டு போய் இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பசாமி கூடவே வரேன். வர ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார். ஆனால் 23ல் முடிச்சிடணும்டாமானே. அதுக்கு முன்னே அதுக்கும் அமைச்சு கொடுத்துறேன். நல்ல மாப்பிள்ளையே உற்பத்தி அமையும். இல்லாட்டி 27 வரைக்கும் உட்காந்துட்டுக்கணும்.
அதுக்குள்ளே நீ நினைச்சதும் நினைக்காததும் அத்தனையும் நடக்கும். வளர்த்துற தோசை இருக்குதுங்க. அதைத்தான் சொன்னேன். மறைமுகமாக உனக்கு சொன்னது என்ன? நீ நினச்சதும் நினைக்காத எல்லாம் நடக்கும். 27 அப்புறம் அமையும். அதனால் நீ எந்த தோஷமும் வேணாம். உனக்கு நல்ல மாப்பிள்ளையை நான் உனக்கு தொலாவி அமைச்சா போதும்ல, நீ அதை பற்றி பயப்படவே வேணாம். ஞாயிற்றுக்கிழமை வந்து பாரு, 23 உனக்கு தேடியே வரும் மாப்பிள்ளை பொண்ணுக்கு தகுந்த பிள்ளையே உனக்கு நான் அமைச்சு தந்துடுறேன். அப்படி அமைச்சா போதும்ல, கூடவே வரணும். பூர்வீகத்தில் வீடு இந்த எங்கள் சித்தப்பா வீட்டில் 2 வீடு ஒருத்தர் விற்கிறேங்கிறாங்க. அதுதான் சொன்னேன், நிலத்தகலாறுல இருக்குதுடா, ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பாரு, அதுக்கு ஒரு வழி தரேன்ருக்கேன். இப்போ உன் பொண்ணுக்கும் உனக்கு பொருளாதாரத்துலேருந்தே உத்தரவு, அதுக்கு நான் உனக்கு கொடுத்து விரும்புகிறேன். வயிறு பிரச்சனை இருக்குது. அது வேணால் கொடுத்துட்டு போகிறேன். ஒன்று கொடுத்துருக்கேன் சரியா, அது கூட இந்த 2-3 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு உடம்பு தொந்தரவு இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துருவோம். சாமி மறுபடியும் நம்பியூர் வச்சுப்பா, நம்பியூர் உடம்பு தொந்தரவு ஆடி அமாவாசைக்கு ஒரு முடிவு பண்ணியாச்சு. உடம்பு தொந்தரவு ஆடி அமாவாசையிலேருந்தே ஒரு முடிவு பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் எந்த முடிவும் சொல்லாமல் போயிட்டேன். அதானே சொன்னா சொல்லியா? சொல்லலை, போய் காலைல வந்துடும். அது இன்றைக்கி சொல்லலான்னு முடிவு பண்ணிட்டேன். வா, அதே போல் கர்ப்பசாமி தொழில் அதே இடத்துக்கு வேலைக்கு போகலான்டாமானே சரியா, அதே இடத்துக்கு போனதே இப்போதைக்கு உனக்கு சப்போர்ட்டாக இருக்குது. அதனால் எந்த வேலையுமே என் கண்ணுக்கு தென்பட மாட்டேங்குது. அதனால் இப்போ இருக்கிற காலங்கள் அதே வேலைக்கு போகலாம். அதே போல் கர்ப்பசாமி நம்ம எதிர்பார்த்ததோட மருத்துவ செலவு வருமா, இன்னையிலேருந்தே உனக்கு படிப்படியாக உனக்கு குறைச்சி கொடுத்துறேன். ஒரு 3 மாதம் வர்றதுக்குள்ளே அப்படியே படிப்படியாக உனக்கு குறைஞ்சிரும். இன்னையிலேருந்தே குறைஞ்சிரும். அம்மாவாசைக்கு தான் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணேன், இன்னொரு வாரம் ஆகட்டும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் இது எல்லாருமே கூடி சாப்பிட்டணும். ஒரு ஆள் தனித்து சாப்பிடக்கூடாது, எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். மருத்துவ செலவு இல்லாமல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் சரியா. இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். அதே மாதிரி நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். மேலே படிக்கணுமா, யார் 2 பேர்த்தில் மேலே படிக்கணும்னு கேட்டதா இருக்கு. போயிட்டுருக்கே போகலையா? போகலை. அதனால் அதுக்குண்டான முயற்சி எடுக்கலான்டாமானே. அதுவும் உனக்கு நல்லபடியாக படிக்க வச்சு கொடுத்து நல்லபடியாக நல்ல சம்பளம் வர்ற மாதிரி கரெக்டாக உனக்கு உருவாக்கி கொடுத்துருங்க. தவறாமல் என்னோடய பணி நீ வந்து கரெக்டாக இன்றைக்கி நீ செய்யலை, இருந்தாலும் பரவாயில்லன்னு இன்றைக்கி மன்னிச்சு விட்டுட்டேன் சரியா. எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன். அதனால் அடுத்த வாரத்துலேருந்து என்ன பண்ணணும், கேட்காம வந்து என்னோடய வேலை நீ செஞ்சிடணும். அதே போல் கேட்காம நான் உனக்கு செய்ய வேண்டியதை நான் செஞ்சுருவேன். கருப்பன் கூடவே இருந்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறோம். இல்லை நான் கரெக்டாக தான் செஞ்சேன், கருப்பசாமி நீதி என்னை மாற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறியா? நீ சொல்லு, ஏன் செய்யலை? அதுக்கு பதில் சொல்லு. இன்றைக்கி மட்டும் வித்தியாசமாக நடந்ததுக்கு காரணம் என்னடாமான நீ சொல்லு. வந்ததையும் நீ செய்வில்லை, ஏன் இன்றைக்கி செய்யலை? இத்தனை நாளாக நீ 10 நாள் எடுத்து வச்சுட்டு நீ செஞ்சிருப்பிய. நான் வந்து கேட்கணும்னு உனக்கு இருக்குது அப்படி தானே. அதனால் அடுத்த டைம்லேருந்து யார் என்ன பண்ணியிருந்தாலும் சரி, மொதல் ஒரு ரவுண்டு அவன் என்ன ரெடி பண்ணியிருந்தாலும் சரி, 2வது ரவுண்டு நீ மறுபடியும் சுத்தம் பண்ணணும். அதுவும் காரணமாக தான் சொல்லியிருக்கேன் சரியா. அதனால் கருப்பசாமி என்னோடய பணியை நீ செய், உனக்குள்ளதை நான் பண்ணி கொடுத்துறேன். இப்போ கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் எனக்கு உடம்புல இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு முடிவே தெரியாதா? உடம்புல இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு முடிவே தெரியாதா? அப்படி தாண்டாமா நான் கேட்டேன். அப்படின்ன போய் மறுபடியும் காலையில் வந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி அதுவும் முடிவுக்கு கொண்டு வந்துட்டோம். அதனால் ரொம்ப வருஷமாக இருக்குது. அதனால் எனக்கு நிரந்தரமாக தீர்வு தெரியல. அதனால் நீ அதை பற்றிலாம் பயப்பட வேணாம். இந்த பௌர்ணமியோடு இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அதனால் பௌர்ணமிக்கு கனியில் ஒரு மாலை, ரோஜா பூவில் ஒரு மாலை எனக்கு கொண்டாந்து கொடுத்துரு. நீ நினச்சது அத்தனையும் உனக்கு உடம்புல இருக்கிற பிரச்சனை பௌர்ணமியிலேருந்தே உனக்கு படிப்படியாக குறைஞ்சி எந்த இடத்துக்கு போனது எந்த இடத்துக்கு வந்துச்சுன்னு கூட தெரியாது. அதனால் உடம்பை தொந்தரவு பற்றியும் பயப்பட வேணாம். இது 5 நாளைக்கு உள்ளுக்கு சாப்பிட்டு பௌர்ணமிக்கு என்ன வந்து பாரு. கனியில் ஒரு மாலை, ரோஜா பூவில் ஒரு மாலை, அன்னையோட ஒரு பிரச்சனை தீர்ந்துச்சுப்போ. நான் கூடவே வரணும் சரிப்பா. சாமி மறுபடி காரணம்பேட்டை வச்சுப்பா. காரணம்பேட்டை சாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா எனக்கு படியிலேருந்து ஒரு 3 கனி கொண்டுட்டு வாப்பா. உன் குடும்பத்தை போய் பார்த்தனா, பார்த்ததில் கருப்பசாமி ஒன்று போனாலும் மறுபடியும் அடுத்த 45 நாளில் மீண்டும் ஒன்று உருவாக்கணும். அப்போ தான் பிரச்சனை தீரும் சரியா. அதனால் போனது போயிட்டு போகுது. அதே போல் உனக்கு மருத்துவ செலவு இல்லாமல் நான் கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்து எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்துறேன். அதே போல் தொழிலையும் பயப்பட வேணாம்.
குடும்பத்திலையும் பிரச்சனை வேணாம். இப்போ நீ எப்படி இருக்க? நீ கேட்ட வரத்தை நான் ரெண்டுமே கொடுத்துருவேன்டாமானே. நான் கேட்டது வாழ்க்கையில் நீ எப்படி இருக்க அதை மட்டும் சொல்லு. நீ கேட்டதும் செஞ்சு கொடுப்பேன், கேட்காததும் செஞ்சு கொடுப்பேன். அதனால் நீ சொல்லணுங்கிறதே இல்லை, நான் ஞாபகம் வச்சுருக்கேன். அதனால் நம்ம நினச்சதோட லைசன்ஸ் எடுத்துடலாம். அதே மாதிரி வருமானத்தையும் நல்லபடியாக கொடுத்துடலாம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி நோய் நொடி இல்லாமையும் வாழ வச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. உனக்கு வேறு என்ன பிரச்சனை இருக்கு? அதுக்கு தான் நான் சொல்லிட்டேனே, தவறாமல் மாதத்தில் ஒரு டைம் வரணும். சரியா? வாரத்தில் ஒரு டைம் வரணும்னு சொல்ல, மாதத்தில் ஒரு டைம் வா. இன்னும் ஒரு 45 நாளில் மீண்டும் இன்னொன்று உருவாகணும் அப்படின்னு என் சகோதரன் சொல்லியிருக்கேன். அது நிரந்தரமாக அப்படி ஆனால் மட்டும்தான் நீ நினச்சது முழுசாக குணமாகும். சரியா? கிட்டவா, நீ இதை குடி, இந்த இதை குடி. சரிப்பா, எதுக்கு ஸ்கேனுக்கு போகிற? அதை போய் நீ ஜென்ரல் செக்கப்புக்கு நீ போகிறத போய்க்க. சரியா? நீ பெருசாக ஆப்ரேஷன் பண்ணணும், பெருசாக மருந்து மாத்திரை சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு எதுவுமே கிடையாது. இருந்தால் நானே சொல்லிடுவேன், நீ போய் ஆஸ்பத்திரியில் பாரு அப்படின்னு 2 வாரத்தையில் நான் முடிச்சிருவேன். இருந்தாலும் உடலில் எந்த பிரச்சனையும் இல்லாததுக்கு ஒரு தீர்வு சொல்லுன்னா நான் எப்படி சொல்கிறது? அதனால் அதை பற்றிலாம் பயப்பட வேணாம். அதனால் என்ன வழி வந்தாலும் இன்னையோடு சரி பண்ணிடலாம். அதனால் கருப்பசாமி, எனக்கு நல்லபடியாக கேட்ட வரத்தை கருப்பசாமி நீ கொடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி உன்னோட இருப்பிடத்தில் வச்சிடறாமானே. அதனால் வருமானத்தையும் கொடுத்துறேன். உனக்கு நீ நினச்ச லைசன்ஸ் பண்ணிக்கலாம். குறவில்லாமல் உனக்கு நான் கருப்பசாமி இன்னையிலேருந்து வருமானத்துக்கு நிறைவாக வச்சிடறேன். அதுதான் அத்தனையும் அமைச்சு கொடுத்துறேன். எனக்கு மாதத்தில் 2 டைம் மாலையும் பாட்டணும் எனக்கு வந்துடணும் உன்னோட பங்குலேருந்து. சரியா? உன் தகப்பன் போட்டான், அவங்க போட்டால் எவன் போட்டான்லாம் இருக்கக்கூடாது. உன்னோட பங்கில் உன் சம்பளத்தில் எனக்கு கொண்டாந்து கொடுத்துருவேன். சரியா? இதை மட்டும் 2 பேர் சேர்ந்து கொண்டாந்து கொடுத்துருவேன். நீ நினச்சதோட இன்னும் 1.25 வருஷத்துக்குள்ளே அத்தனையும் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்து யாரோட இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு முழுசாக குணப்படுத்தி கொடுத்தா போதும்ல. நீ கேட்டதும் கொடுத்துருக்கேன், கேட்காதும் கொடுத்துருவேன். அதனால் நான் கருப்பசாமி நம்ம நல்ல முறையாக வாழ்ந்து இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி சந்தோஷம் புரியுமே, எனக்கு உடம்பு தொந்தரவு இல்லாமல் வாழணும். அதுதான் நான் கேட்டேன். இன்னையிலேருந்து அதுக்கு முடிவு பண்ணியாச்சு. அதனால் இது 2 பேரும் போய் உள்ளுக்கு நாளைக்கு சாப்பிடணும். இதை கொண்டுட்டு போய் தொழில் செய்கிற இடத்துல உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நீ என்ன வேண்டையோ அது மாதிரி உனக்கு நடத்தினா போதும்ல. அதே போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். ஆடி 30 முடிஞ்சிருக்கும். ஆவணி மாதம் நீ அதுக்கு உண்டான முடிவு எடுத்துடலாம். ஆவணி 1லேருந்து நீ எப்போ வேணாலும் முடிவு எடுக்கலாம். நான் சொன்ன டைம் முன்னால் முடியலன்னு நான் என்ன பண்ணிட்டேன். அதனால் ஆவணி 30 முடியறது காருக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆவணி 30 முடியறது பார்ப்போம். இல்லாட்டி ஐப்பசி மாதம் ஒன்று, இந்த மாதம் இல்லாட்டி அடுத்த மாதம். புரட்டாசியில் எதுவும் பண்ண வேணாம். சரியா? நான் கருப்பசாமி உனக்கு கூட இருந்து அதுக்கும் புதுசாக ஒரு வாகனத்தை எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதனால் புது வரவு 2 வரவு வந்துடும். அதனால் காரும் வந்துடும், வாரிசு வந்துடும் அடுத்த 45 நாளில். அதனால தான் நான் சொன்னேன் புதுசாக உருவாகணும் அப்படின்னு. அதனால் ஐப்பசி மாதம் வரும்போது நீ நினச்சது போலயே நான் கருப்பசாமி 2 புது வரவு வந்துடும். நான் கருப்பன் கூடவே வரும்போது சாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் இல்லை கட்டட மேஸ்திரி யாருப்பா? கட்டட மேஸ்திரி நீ தான் கட்டட மேஸ்திரியா? போய் காலில் விழுந்துட்டோம். சரிப்பா, எனக்கு வேலை வேணும் அப்படின்னு கேட்டால் வேலை கொடுத்துருக்கேன். ஆனால் வருமானம் வர அளவுக்கு இல்லை. அப்படி தான் நம்மனே. அதனால் கருப்பசாமி புதுசாக ஒரு வேலைக்கு நான் அமைச்சு விட்டுருந்தேன் இல்லையா? அதுவும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். மீண்டும் முன்ன வேலை நாளையிலேருந்து உனக்கு அடுத்தடுத்து வேலை வர ஆரம்பிச்சிடும். அதனால் கடன்காரரோட தொந்தரவு இல்லாமல் நீ நினச்சது போல் பேரை காப்பாற்றுற மாதிரி வாங்கின பக்கமும் நீ கேட்காம கொடுக்குற அளவுக்கு பொருளாதாரம் தை வேணாம். சரிப்பா, கார்த்திகை முடியட்டும். மார்கழி பிறக்கிறதுக்குள்ளேயே நீ நினச்சது போல் பொருளாதார நெருக்கடி இல்லாமல் உனக்கு உருவாக்கி வாங்கின இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குற அளவுக்கு உனக்கு அமைச்சு தந்துடுறேன். ஆளுக பிரச்சனையும் வராது. அதே மாதிரி ஓனர் பக்கமும் பிரச்சனை இல்லாமல்
நல்லபடியாக புது புது வேலை உனக்கு வாங்கி கொடுத்தா போதும்ல, நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். கடன் தான் ரொம்ப, அதாவது இருக்கிறதா ஆகிறதாங்கிற நிலமையில இப்போ ஒரு 2 3 நாளாக. இது வந்து ஆறுதல் தாண்டா மான சொல்ல முடியும், கடனை நான் கட்டிடுறேன் அப்படின்னு. தொழில் இருந்தால் மட்டும்தானே கடனை கட்ட முடியும். அதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன், தொழில் உனக்கு சுத்தமாக இல்லாமல் இருந்தோடனே இப்போ 2 தொழில் ஆரம்பிச்சுட்ருக்கோம், அப்படி தானே. அதனால் உன்னை அடுத்தடுத்து உனக்கு வேலை வந்துடும். வேலை வந்து உனக்கு ஆள் அமைச்சு கொடுத்துட்றேன், நீ வேலை செய்ய தயார் தானே. அதனால் உனக்கு வருமானம் வரும்போது நீ கட்டிடலாம். அது வரைக்கும் உனக்கு டார்ச்சர் இல்லாத அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்து பிள்ளைகளையும் நல்ல வழியாக படிக்க வச்சு உனக்கு வேலையும் உனக்கு வாங்கி கொடுத்தா போதும்ல, நான் அமைச்சு கொடுத்துறேன். உனக்கு இப்போ வந்து மன உளைச்சலோடு இருக்கேன், கேட்ட பக்கம் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு. அதானே நாளையிலேருந்து அதுக்கு மாற்றி உருவாக்குறோம். சரியா? வர பௌர்ணமிக்கு என்ன வந்து பார்ப்போம். நானும் உங்கள்கிட்ட ஒரு வாக்கு கொடுத்தேன், அதே என்ன காப்பாற்ற முடியாது. அது இருக்கும்போது கொடுறமானே. நான் கருப்பசாமி என்றைக்குமே வந்து கொடுத்துட்டு கேட்டுத்தான் பழக்கம். அதனால் இப்போ கொடுத்துருக்கேன், நீயா கொடுக்குற, எனக்கு வேண்டின, உன்னால் செய்ய முடியல, அதனால் நீ வருத்தப்பட வேணாம், மறுபடியும் கொடுக்குறேன். அப்போ இருக்கும்போது எனக்கு செஞ்சால் போதும். கருப்பன் கூட வரம்போ ஒன்றை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, ஒன்றை கொண்டுட்டு போய் வருமானம் வரணும்னு இருப்பிடத்தில் வச்சிரு. சாமி மறுபடி சத்தியமங்கலம் போயிடுச்சுப்பா. சத்தியமங்கலம் சாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தனா, மருத்துவ செலவு இல்லாமல் தாயின் தகப்பனையும் உனக்கு அமைச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல கருப்பசாமி இப்போதைக்கு இந்த தொழில் போகலாம். திருமணத்துக்கு அப்புறம் தான் மற்றது எல்லாமே மாற்றி அமைப்பேன். அதனால இப்போதைக்கு அந்த தொழிலில் யாரோட பேச்சையும் கேட்டு மாற்றிடக்கூடாது. சரியா? அதனால இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். இது உன்னோட தாயின் தகப்பனுக்கு ஆளு கொண்டு கொடுத்துரு. நீ நினச்சது போலயே கருப்பசாமி உனக்கு அமைச்சு இன்னும் முழுச இன்னும் கொஞ்சம் திருந்தணும், அதையும் உனக்கு திருத்தி இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி பேர் சொல்கிறோமா உருவாக்கினா போதும்ல, நான் உருவாக்கி தரப்போம். ஒரு மறுபடி நம்பியூர் வெறிச்சுப்பான். நம்பியூர் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தனா, சுற்றி பார்த்ததுல கருப்பசாமி சரி சரிப்பா, கனவு வந்து சரியில்லாமல் வந்துச்சுல, வந்ததில் கருப்பசாமி பக்கத்துலேயே ஒரு தண்டனையும் கொடுத்துருக்கீங்க. அதாவது காதுக்கு வந்துச்சு இல்லையா தெரியல, அதனால் இடைஞ்சல் நடந்தது தான். அதனால் கருப்பசாமி இன்னும் எதுவும் உள்ள நுழையிறதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை, உனக்கு கண்ணுக்கு மட்டும்தான் காட்டியிருக்கு. அதனால் நீ பயப்படவெல்லாம் வேணாம், நான் கருப்பசாமி கூட இருக்கிறதுனால தான் உனக்கு கண்ணுக்கும் காட்டியிருக்கேன். அதனால் இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து வருமானத்துக்கும் குறைவில்லாமல் இன்னையிலேருந்து உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். கிட்டவா, அதுக்குதான் இப்போ நானே கூப்பிட்டுருக்கேன் பார். இருந்தாலும் சூழ்நிலை வந்து எனக்கு பால் கூட எடுக்கும்போதே என்னால் சூழ்நிலை முடியாத சூழ்நிலையில் வந்து எடுத்தோம். அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை வருது. அதனால் அதுக்கு நிரந்தர தீர்வு இன்னையிலேருந்து உனக்கு உருவாக்கியாச்சு. அதனால் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. நீ நினச்சது போல் கருப்பசாமி நல்லபடியாக படிக்க வச்சு நல்லபடியாக நம்ம நினச்சது போல் கடனையும் கட்டி அதே இடத்துல நம்ம ஜெயிச்சு வந்துடுவோமா, ஜெயிச்சு வர வச்சு நீ கேட்ட காட்டையும் வாங்கி கொடுத்துடும். அப்படி அமைச்சா போதும்ல, நான் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு கோயம்புத்தூர் வச்சுப்பா. யாருக்குப்பா? பேத்திக்கு பார்க்கணுமாம்மா. பேத்திக்கு அப்படியா என்ன பண்ணி கொடுக்கணும்? பண்ணி கொடுக்கணும். சரி, நீ போய் காலைல வந்துட்டோம். சகோதரியா? அதே போல கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, நல்லபடியாக உனக்கு திருமணத்தையும் முடித்து கொடுத்து நல்லபடியாக உனக்கு வேலையும் அமைச்சு கொடுத்துட்றேன். எனக்கு சுருட்டில் ஒரு மாலை வேணும், கனியில் ஒரு மாலை, உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரோஜாப்பூ மாலை, உனக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கறத வாங்கிட்டு வரக்கூடாது, உனக்கு பிடிச்சிருக்கணும். 10 மாலை இருந்தாலும் அதில் உனக்கு எது பிடிச்சதோ அதை வாங்கிட்டு வந்துடணும். நீ நினச்சது போலயே நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக குடும்பத்தில் நீ நினச்சது போல் நடத்தி கொடுத்தா போதும்ல, நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுக்குறேன். கிட்டவா, நீ நினச்சது போலயே படித்த படிப்புக்கு உனக்கு வேலையும் வாங்கி கொடுத்துறேன். அதே போல் உனக்கு கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை உனக்கு உருவாக்கி இனிமேலாவது நல்லபடியாக நம்ம வாழ்வோமா அப்படின்னு இனிமேலாவது சங்கட சலிப்பு இல்லாமல் நிம்மதி அறவயிறு கஞ்சி இருந்தாலும் உனக்கு கருப்பசாமி உனக்கு குடிக்க வச்சா போதும்ல, நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். வர்றேன் பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துருக்கோம். கருப்பசாமி மறுபடி மேட்டூர் வச்சுப்பா. மேட்டூர் போகையில் வந்து எனக்கு குறைக்காட்டி கருப்பசாமி இவ்வளோ தூரம் இருந்து எனக்கு எல்லாத்துலேயும் இடைஞ்சல் ஆயிடுச்சு அப்படின்னு போகும்போது குறைக்காட்டுனதுனால தான் போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்தேன். அதனால் கருப்பசாமி இன்னும் 2 எக்ஸாம் எழுதணும்டாமானே. அதனால் 1ல் போனால் போயிட்டு போகுது, அடுத்ததில் நமக்கு வந்துடுமா? கண்டிப்பாக வந்துடும். இன்னும் ஒரு 2 எக்ஸாம் எழுதணும். அதில் உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு பாஸ் பண்ணி உனக்கு ரயில்வேயில் வேலை வாங்கி கொடுத்து நான் கருப்பசாமி பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கினா போதும்ல,
நான் கருப்பசாமி உருவாக்கி தந்துடுறேன். சாமி ஏற்கனவே ஒன்று எழுதியிருக்கேன். மறுபடியும் இன்னும் 2 எழுதணும். எழுதுனதில் வரட்டும், இன்னும் 2 எழுத வேண்டிய வாய்ப்பு இருக்குது. அதையும் உனக்கு நீ எழுதணும். சரியா? நான் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன். குடும்பத்தில் பெரும்பெரும் சிக்கல் எல்லாம் வந்துட்டு இருக்குது. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு அந்த பிரச்சனையை உனக்கு சீக்கிரமாக அமைச்சு தந்துடுறேன். எனக்கு பௌர்ணமிக்கு மட்டும் என்னை வந்து பார்த்துட்டு போ. இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இதே பௌர்ணமிக்கு தான். கனி கொடுக்க முடியுமா? இதை சாப்பிட கொடுத்துரு, பகுதி தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. வர்ற பௌர்ணமிக்கு என்ன வந்து பாரு. போகையில் குறுக்காட்டுனதுனால தான் ஒடியாந்தேன்.